தந்தைதாயார் தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் மறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, தந்தைதாயாவானும் சார்கதி எங்காவானும் அந்த மீளா என்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. சைவத்தின் மேன்மை ஓங்க சமநிலை உணர்வு தோன்ற, தெய்வத்தின் தெளிவு காட்டும் திருமுறை வளர்த்த செம்மல், மை வைத்த கண்டரு தாளில் மகிழ்ந்து நிது உரையும் அண்ணல், மெய் வைத்த புகழ் சேர் ஆடல் அரசரை போற்றி வாழ்வோம். அருட்குருநாதர் அடியிணைகள் போற்றி போற்றி. பேருந்து கொண்ட பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக அருட்குருநாதர் ஆடலர் செய்யா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை அவர்களே சொல்ல சொல்ல அடியேன் எழுதி வெளியிட்ட எளிய தொண்டனின் இனிய நினைவுகள் என்ற அந்த கட்டுரையை அப்படியே நான் படித்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் பாடல் தள பயணச் சிறப்புகள் என்ற நிலையிலே சொல்லி தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை சொல்லுகிறார். அதை உங்கள் முன்னாலே அப்படியே படித்து சிந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் இளவழகனார், அதாவது அழகரடிகளார் அவர்கள் மேற்கொண்ட பாடல் தள பயணங்கள் மேன்மேல் சிறப்பாக அங்கங்கும் சமய பிரச்சாரம் அன்னம்பாலிப்புகளுடன் சோழ நாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, மலையாள நாடுகளில் நடந்ததற்கு உரிய பணிகளை அடியேன் தொடர்ந்து செய்கின்ற பேற்றை பெற்று வந்தேன். சோழ நாட்டு பயணத்தின் சிறப்பு பற்றி அந்த பயணத்தினுடைய முடிவிலே அடியேன் எழுதிய ஆர்கோலோ சதுரர் என்னும் 25 பாடல்களை, எங்கள் அப்பா எழுதின அந்த ஆர்கோலோ சதுரர் என்ற 25 பாடல்களை ஆசிரியர் அழகரடிகளார் அவர்கள் மகிழ்ந்து அதை அச்சிட்டு பலருக்கும் வழங்கினார்கள். முல்லைக்கொடி என்கிற குருகுல இதழிலும் அது வெளிவந்தது. கொங்கு மலையாள நாட்டு பயணத்தின் போது, கொங்கு நாடு மற்றும் தொடர்ந்து மலையாள நாட்டு பயணத்தின் போது கோவையில் சிவகவிமணி தொடர்பும், பின்னாளில் தொண்டை மண்டலாதீன குருமகா சன்னிதானமாக இருந்த கைலை புனிதர் அவருடைய தொடர்பும் எளியனுக்கு கிடைத்தது. திருவஞ்சைக்களம் வழிபாடு அவர்கள் உதவியால் இனிது நடைபெற்றது. தர்மயாதீன தம்பிரான் சுவாமிகள், அதாவது 26வது குருமகா சன்னிதானம் சென்னை தியாகராய நகரில் சமய பிரச்சார நிலையத்தில் தம்பிரானாக இருந்தபோது மேற்கொண்ட பயணத்தின் போதும் அவர்களுடைய உதவி, அதாவது சிவகவிமணி ஐயாவுடைய உணர்வு, அப்புறம் தொண்டை மண்டல ஆதீனமாக இருந்த ஐயாவுடைய உதவெல்லாம் மிக சிறப்பாக அமைந்தது. 1940-50களில் தொடங்கி ராயபுரம் இறைப்பணி கழகத்தின் சார்பில் பனைமரத்தொட்டி முருகன் கோயிலில் சைவப்பெரியார் ருக்மணி குக்கர் சோமசுந்தரம் செட்டியார் வீட்டுக்கு அருகில் உள்ள அன்பர்கள் வேண்டுகோளின்படி வெள்ளிக்கிழமை நாட்களிலே, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாட்களிலே அங்கே கூட்டு வழிபாடும் சமய விளக்க சொற்பொழிவுகளையும் அடியேன் 8 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வந்தேன். அதாவது 8 ஆண்டு, 49-50 தொடங்கி ஏறக்குறைய 58-59 வரையில் 8 ஆண்டுகள் தொடர்ந்து அதை எங்கள் அப்பா நடத்தி வந்தார்கள். துறைமுகத்தில் பணி செய்த அன்பர்கள் பலர் அதில் ரொம்ப மிக்க ஈடுபாட்டோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அந்த வழிபாட்டில் சில முறை கலந்து கொண்ட ருக்மணி குக்கர் செட்டியார் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு சொற்பொழிவுக்காக ஒரு ஒலிபெருக்கி ஒன்றை நன்கொடையாக வாங்கி கொடுத்து ஊக்கமூட்டினார்கள். தாம் ஈட்டிய பெரும்பொருளை திருமுறை பரப்பதற்கென்றே பெரிய அளவில் பயன்படுத்தி வந்தவர் ருக்மணி குக்கர் சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள். திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் 2 நடத்திய ஆண்டுகளெல்லாம் ஆண்டுதோறும் விழா நடத்துவார், ஆண்டு விழா. அதில் ஒரு முறை இவருக்கு திருமுறை காவலர் என்று பட்டமளித்து சிறப்பித்தார் நம்முடைய சோமசுந்தரம் செட்டியார் அவர்களுக்கு. அவர்கள் சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 7ஆம் திருமுறை திருப்பாட்டை முழுவதையும் வரலாற்று அடிப்படையில் முதல் வெளியிட்டார் அவர் தான். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 1942இல் அவர்கள் முதலாக அதை வெளியிட்டார்கள். எளியன் செயலராக இருந்தபோது அதை மறுபதிப்பு செய்கிற பேர் எனக்கு வாய்த்தது. அப்படி வரலாற்று அடிப்படையில் முதல்ல ஞான சுந்தரருடைய
பல்வேறு குறிப்புகளோடு அதை அவர்கள் சிறப்பாக அச்சிட்டிருந்தார்கள். அதெல்லாம் பார்த்து அவர்கள் நிறைய பொருட்செலவு திருமுறைக்காக செய்தார்கள். அதனால் அவருக்கு குன்றக்குடி அடிகளாரை கொண்டு ஒரு விழாவில் அவருக்கு சோமச செட்டியார் அவர்களுக்கு ருக்மணி குக்கர் அவர் கண்டுபிடித்த அந்த சமையல் கருவி, அதனால் அவர் ருக்மணி குக்கர் என்றே பெயர். அவர் அந்த சோமச செட்டியார் அவர்களுக்கு திருமுறைக்காவர் என்ற பட்டத்தை என்னுடைய தந்தையார் வழங்கினார். சைவ சித்தாந்த மகா சமாஜ சார்பில் அடக்க விலையில் நூல்களை எல்லாம் வெளியிடலாம் என்று முதல்ல வழிகாட்டியவர் ருக்மணி சோமச செட்டியார் அவர்கள் தான். முதலில் தேவாரத்தை அதையும் சொல்கிறார் அப்பாங்க. நான் 42ன்னு சொல்லிட்டேன், அது 35. 1935 வரலாற்று முறையில் அரிய அரும்பத உரைகளோடு 12 விலைக்கு அச்சிட்டு வழங்கியவர் சோமசுந்தர செட்டியார் அவர்கள். அந்நூல் 8ஆம் வகுப்பு படிக்கிற போது, அதாவது எங்கள் அப்பா 8வது படிக்கிற போது எளியனுக்கு பரிசாக அது கிடைத்தது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஏதோ ஒரு போட்டியில் கலந்து கொண்ட போது அதை பரிசாக அவர்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிறகே சமாஜ சார்பில் அடக்க விலையில் நாடு போற்றும் அளவுக்கு நிரம்ப நூல்கள் வெளிவந்தன. அவர் சோமசுந்தர செட்டியார் தான் முதல்ல அடக்க விலையில் புத்தகம் போட்டு கொடுப்பது என்பதை சமாஜத்தில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் நிறைய புத்தகங்கள் சமாஜத்தில் அடக்க விலையிலே கொடுப்பது, லாப நோக்கம் இல்லாமல் என்ன அச்சுக்கு என்ன செலவாகிறதோ அதை அப்படியே அந்த நூலுக்கு விலையாக வைத்து அது விற்றது, லாப நோக்கம் இல்லாமல். ருக்மணி குக்கர் சோமசுந்தர செட்டியார் அவர்கள் பல தேவார ஓதுவார்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் கொடுத்து அயலறியா வகையில், யாருக்கும் தெரியாத வகையில் அதை பண்ணி வந்தார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் ஓதுவார்களுக்கு அவர் செய்தார். அது மாத்திரமல்லாமல் காஞ்சிபுரம், வாலாஜாபாத், தக்கோலம், பணப்பாக்கம், திம்மராஜாம்பேட்டை, காவேரிப்பாக்கம் போன்ற பல ஊர்களில் அங்கங்கே தேவார பாடசாலைகளை அமைத்து அவர்கள், அதாவது ருக்மணி குக்கர் சோமசுந்தர செட்டியார் அவர்கள் நடத்தி வந்தார்கள். அதெல்லாம் தன்னுடைய செலவில் நடத்தி வந்தார்கள். கொஞ்சம் வசதியான அன்பர் அவர். அதனால் அந்த பணத்தெல்லாம் திருமுறை பரப்புவதற்காக செலவு பண்ணார். அதனால் இப்படி அங்கங்கே அவருடைய செலவில் சென்னையில் பல பகுதிகளிலும் இந்த மாதிரி காஞ்சிபுரம், வாலாஜாபாத்து, தக்கோலம், திருவூரல், அப்புறம் பணப்பாக்கம், திம்மராஜாம்பேட்டை, காவேரிப்பாக்கம் போன்ற இடங்களிலெல்லாம் தேவார பாடல்களை அமைத்து அதையெல்லாம் தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். இறுதியில் தம் சொத்தில் பெரும்பகுதியை, அவருடைய சொத்தில் ஒரு பெரும்பகுதியை சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்திற்கு, சைவ சமாஜ மகா சமாஜத்துக்கும் தன்னுடைய அவங்க இனத்தார் அவங்க வைத்திருந்த அந்த அவர் செட்டியார் வாணிய செட்டியார், அந்த அமைப்பு சார் அந்த வாணிய செட்டியார் இனத்தார்லாம் சேர்ந்து SIVT கல்லூரின்னு அங்கே கௌரிவாக்கம்னு தாம்பரம் பக்கத்தில் இருக்குது. கிழக்கு தாம்பரத்துலேருந்து நீங்கள் கிண்டி போனீங்கன்னா அந்த சாலையில் அங்கே இருக்குது கௌரிவாக்கம்னு, அந்த பகுதியில் தொடங்கினாங்க. அந்த கல்லூரிக்கு அப்புறம் சைவ சித்தாந்த மகா சமாஜத்துக்கு, சென்னை செவிலியார் திருக்கூட்டத்துக்கெல்லாம் கட்டடங்களை எழுதி கொடுத்தார். சைவ சித்தாந்த மகா சமாஜம் எழுதி கொடுத்த கட்டடம் இன்றைக்கும் அந்த மாலை அங்காடி ஈவினிங் பஜாரில் ரொம்ப அருமையான ஒரு கட்டடம் இருக்குது. வாடகைலாம் விட்டு அதில் வருமானம் அதான் நிறைய இப்போ தொண்டுகளுக்கு துணையாக இருக்கிறது. அப்படி SIVT கல்லூரிக்கு, சைவ சித்தாந்த மகா சமாஜத்துக்கு, சென்னை சிவனார் கூடத்துக்கெல்லாம் அவர்கள் நன்கொடையாக தன்னுடைய சொத்தில் பெரும்பகுதியை அவர்கள் அப்படி நன்கொடையாக வழங்கினார்கள். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோராக வாழ்ந்து வந்த செட்டியாரின் தகுதிகளை எல்லாம் நினைத்து பார்த்து குன்றக்குடி அடிகளின் அருள்நெறி திருக்கூட்டத்தின் சார்பில் சென்னை மாவட்ட செயலராக இருந்த அடிகள் தலைமையில், அதாவது குன்றக்குடி அடிகள் தலைமையில் 20/12/1955 ராயபுரம் இறைப்பணி கழகத்தின் சார்பில் திருமுறை காவலர் என்ற பட்டத்தை திரு சோமசுந்தர செட்டியார் அவர்களுக்கு வழங்கி வாழ்த்தியல் பாராட்டு உலகம் எழுதி அச்சிட்டு அடியேன் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறேன். திருக்கழுக்குன்ற பதிக விளக்கம் 1951 மார்கழி திருவாதிரையை ஒட்டி அதே ராயபுரம் இறைவணி கழகத்தின் சார்பில் ஆசிரியர் இளவழகனார் அழகரடிகளார் அவர்கள் திருவாசகத்தில் உள்ள திருக்கழுக்குன்ற பதிகம் 7 பாடல் தான் கிடைத்திருக்கிறது. பின்னால் மிகைப்பாடல் 2 பாடல் கிடைத்திருக்கிறது. ஆனால் அடிகளார் அவர்கள் 7 பாடல்களுக்கும் சிறந்த விளக்க உரையாற்றினார்கள். உரைகளை எல்லாம் என்னுடைய தந்தையார் குறிப்பெடுத்து அதை விரித்து எழுதி ஆசிரியரிடத்தில் காட்டி அவர் செய்த சில திருத்தங்களை எல்லாம் செய்த பின்னாலே திருக்கழுக்குன்ற பதிக விளக்கம் என்று நூலாக்கி திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற 7ஆம் ஆண்டு ஆனிமக திருவிழாவில் 1952 இளியன் வெளியிடச் செய்தேன். எங்கள் அப்பா தான் அதை வெளியிட செய்தார்கள். அதை சேக்கிழார் அடிப்பொடி மு. கிருஷ்ணன் IAS அவர்கள் 1990 மறுபதிப்பாகவும் இந்த வெளியீடு செய்தார்கள். சென்னையிலிருந்து அது மிக பயன்மிக்க பல்வேறு பணிகள் என்ற தலைப்பில் இப்போ தொடர்ந்து சொல்லுகிறார். சென்னையிலிருந்த பல தமிழ் சைவ அமைப்புகளோடு, குறிப்பாக புரசை திருநெறி கழகம், ஆலந்தூர் சிவடியார் திருக்கூட்டம், சூளை நகர இளைஞர் கழகம், சென்னை நக்கீரர் கழகம்,
திருவல்லிக்கணி நடராஜர் கல்விக் கழகம் முதலியவற்றுடன் தொடர்பு கொண்டு இயன்ற சமய சமுதாய மொழிப்பணிகளை ஆர்வத்தோடு நான் செய்து வந்தேன். சிறுவை மோகன சுந்தரம் நக்கீரர் கழகம்னு ஒரு அமைப்பு வச்சு அது மூலமாக பள்ளிவளம் நடத்தி வந்தார். அவர் என்பவரோடு இணைந்து டாக்டர் மா ராஜமாணிக்கனாருக்கு சைவ நெறிக்காவலர் என்ற பட்டமும் விருதும், புலவர் மயிலை சிவமுத்து மாணவர் மன்றத்தை அமைத்த பெருமகன் மயிலை சிவமுத்து அவர்களுக்கு தமிழ் நெறிக்காவலர் என்ற பட்டமும் வழங்கி மகிழ்ந்தேன். 12/2/1955 சைதை திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகத்தின் சார்பில் சங்க இலக்கியம், திருமுறை, மெய்கண்ட சாத்திர விழாக்களை நடத்தி முருகவேல் அவர்கள் எழுதிய தமிழ்ஞான சம்பந்தர் என்கிற சிறந்த ஒரு நூலை, எங்கள் சித்தப்பா எழுதின நூல் அது, தமிழ்ஞான சம்பந்தன் என்ற தலைப்பில் ஒரு சிறு நூலாக அது முதல்ல வெளியிட்டது 1955. அதுக்கப்புறம் நாங்கள் திருக்கழுக்குன்றத்தில் சுந்தர விழாவில் தெய்வீக செயலகம் சாத்தில் மறுபடியும் வெளியிட்டோம். அது தணிகைமணி அவர்கள் தான் முதல்ல அதுக்கு நல்ல அணிந்துரை ஒன்று வழங்கினார்கள். சென்னை அண்ணாமலையார் கோயில் திருமுறை விழாக்களில் அப்படியே அதை வெளியிட்டார்கள். அப்புறம் தொடர்ந்து சென்னையில் அண்ணாமலையார் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே திருமுறை விழாக்களில் சில ஈடுபட்டு குன்றக்குடி அடிகளாரையும் அதில் ஈடுபட செய்தேன். சென்னை திருநாவுக்கரசு தேவார சபையின் சார்பில் மேற்படி அண்ணாமலையார் கோயில் ஓதுவார் கீமா வஜரவேலர் விருப்பப்படி அங்கு நடைபெறும் திருஊடல் விழாவுக்கு, திருவண்ணாமலையில் இருக்கிற திருஊடல் விழாவுக்கு பயன்படுகிற ஒரு நாடக நூல் ஒன்று எங்கள் அப்பா எழுதினார். அந்த ஊடல் விழா புத்தகத்தை போட்டு தன்னு ஒருத்தர் வாங்கி போனார். அது எங்கே விட்டு போயிட்டார். இந்த ஊடல் விழாலாம் எப்படி நடத்துறது, அது ஒரு நாடக அமைப்பில் எங்கள் அப்பா அதை எழுதினார். அதை அடிகளார்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பு பண்ணார்கள். அதை கருப்பண்ண செட்டியார்னு ஒருத்தர் சென்னையில் இருந்தார். அவர் தான் அதை முதல்ல அச்சிட்டு கொடுத்தார். திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த ஊடல் விழாவுக்கு அதை பயன்படுத்துவதற்காக. அந்த ஊடல் விழாவுக்கு பயன்படுகிற வகையில் நாடக நூல் ஒன்றை அடியேன் எழுதி கொடுத்தேன். அதற்கு ஆசிரியர் இளவழகனார், அதாவது அப்போ முதல் இளவழகனார், அப்புறம் அழகரடிகளானார். அந்த அழகரடிகள் ஐயா அவர்கள் நுட்பமான கருத்துக்கள் அடங்கிய 32 பக்க அணிந்துரை வழங்கினார்கள். அந்த திருவுடல் விழா நாடக நூலுக்கு 32 பக்கம் ஒரு அணிந்துரை வழங்கினார்கள். தணிகைமணி அவர்களும் சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்களும் பாராட்டுரை வழங்கினார்கள். 9/3/1960 நடைபெற்ற திருமுறை விழாவில் அந்த நூல் வெளியிடப்பெற்றது. கருப்பண்ண ஸ்டோர் திரு மாரிமுத்து முதலியார் அந்நூலை அச்சிட்டு பல கோயில்களுக்கும் அனுப்பி வைத்து வந்தார். அந்த ஊடல் விழா நடக்கிற போது அதை வைத்து நிறைய நாடகம் மாதிரி நடத்துவாங்க. அது அடுத்து திருக்கழுக்குன்றம் திருவடி கோயில் ஆசிரியர் அழகரடிகளார்கள் தலைமையில் 2/5/1955 முதல் 27/5/55 வரை 25 நாட்கள் நடைபெற்ற 3ஆம் தொகுதி சோழ நாட்டு பயணம். இந்த 3ஆம் தொகுதி சோழ நாட்டு பயணம் ஒரு 25 நாள். அதில் முடிவில் அந்த சோழ நாட்டு பயண முடிவில் நேராக திருப்பெருந்துறை சென்று அங்கே அருள் தரும் யோகாம்பிகை அருள்மிகு ஆத்மநாதர் ஆவுடையாரை வழிபாடு செய்து கொண்டு நேராக திருக்கழுக்குன்றத்துக்கு தேசமுகிப்பேட்டை சஞ்சீவி மலைச்சாரல், அதாவது திருவடிப்பேட்டை என்று சொல்லுகிறோம் இப்பொழுது, அந்த இடத்துல சிவபூஜா துறந்தரர் மெய்யப்ப செட்டியாரை கொண்டு ஒரு திருவடி கோயில் அமைத்ததற்கு கால்கோள் செய்ய ஆசிரியர் கருத்துப்படி, அழகர் கருத்துப்படி அடியேன் ஏற்பாடு செய்தேன். அந்த கோயில் திருப்பணி சைவ சமய அன்பர்களுக்கு ஆகூழின்மையால், நல்ல ஊழின்மையால், ஆகூழ் நல்ல ஊழ், நல்லூழ் இல்லாதனால அடிகளார் காலம் வரையில் அது நடைபெறவில்லை. அப்பா அடிக்கடி அந்த செய்தி எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருப்பாருங்க. கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க அவங்ககிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி ஒன்று அடிகளார் செய்தார், அதை நாம் தொடர்ந்து செய்யணும், அதை அப்படியே செய்து அந்த கோயிலில் ஒன்று அமைக்க வேண்டும் என்று அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்வார்கள். அப்படி ஒரு முறை அடியனிடம் குடும்பத்தோடு தீக்கை பெற்ற கோவை பேரன்பர் கற்பகம் வசந்தகுமார் அவர்கள் இல்லத்தில் சென்று தங்கியிருந்த போது திருவடி கோயில் அமையும் நிலை திருவருளால் அதை பற்றிலாம் நிறைய சொன்னார். நானும் அப்போ அந்த கூட தீக்கை நிகழ்ச்சி போயிருந்த போது அவங்க வீட்டில் 2 நாள் தங்கிட்டு கூட வருவோம். அப்போ இந்த திருக்கழுக்குன்றத்தை பற்றிலாம் சொல்லி இந்த மாதிரி அழகர் அடிகளார் அங்கே திருவடி பூங்கோயில் அனுக்கணும்னு சொன்னதை அவரிடத்துல சொன்னார்கள். அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால் அவரால் தான் அது திருப்பி அமைந்தது. அவர் திருவடி பூங்கோயில் அமைப்பதற்கு திருவருளால் கூடியது. அவர் திருக்கழுக்குன்றம் தாழ்வரை கோயிலுக்கு அவர் ஒரு முறை திருக்கழுக்குன்றத்துக்கு வருகிற போது அவர் நிறைய திருப்பணிலாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் அப்பா அது சொன்னாங்க. நான் கூட இருந்தேன். அந்த அவங்க வீட்டிலே தங்கியிருந்த போது, கற்பகம் இல்லத்தில் தங்கியிருந்த போது, குறிச்சி என்கிற அந்த இதுதான் எல்ஐசி காலன் இருக்கார். அதுக்கப்புறம் தான் கல்லூரியெலாம் தொடங்கினார். அதுக்கு முன்னாடி கற்பகம் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார். அப்போ நாங்கள் அந்த ஒரு சிவராத்திரி போய் அங்கே தீக்கையெல்லாம் பண்ணுகிற நிலை ஏற்பட்டது. அது இப்பவும் தொடர்ந்து போயிட்டுருக்கிறேன். நான் அந்த மாதிரி போன போது அது அப்பா சொன்னார், இந்த மாதிரி அடிகளார் சொன்னார், பல அன்பர்கிட்ட சொன்னார், அவரிடத்தில் அப்படி சொன்னார். அவர் கேட்டுக்கொண்டிருந்தவர். அப்புறம் ஒரு முறை திருக்கழுக்குன்றத்துக்கு போய் அங்கே கோயிலுக்கு போய் கீழே இருக்கிற தாழ்வரை கோயிலை வழிபாடு செய்ய போன போது, வசந்தகுமார் வழிபாடு செய்ய போன போது
அங்கே கோபுர திருப்பணி ஒன்று செய்து கொண்டிருந்தாங்க. அந்த கோபுரம்லாம் ரொம்ப சிதைஞ்சு போச்சுருந்தாங்க. அதில் அவர்கள் வந்து மேற்கு கோபுர திருப்பணியை தாமே முன்வந்து பல லட்சம் ரூபாய் பொருட்செலவில் செய்ய ஏற்றுக்கொண்டு அப்பணியை நிறைவேற்றி தந்தார். பின்னால் இன்னொரு கோபுரமும் அவர் செய்ய சொல்லி கேட்டார். 2 கோபுரம் அந்த முறை அவர் திருப்பணி செய்து கொடுத்தார் வசந்தகுமார் அவர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு திருவடி பூங்கோயிலும் கட்டுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து 1,50,000 லட்சம் ரூபாய் அவர்கள் கொடுத்தார்கள். வசந்தகுமாரும் தமயந்தி அம்மாவும் இணைந்து அவங்க 2 பேருமாக எங்களுக்கு இடத்துல 1,50,000 லட்ச ரூபா கொடுத்தார்கள். அதை மேற்கொண்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் பல அன்பர்களுக்கு பணம் கொடுத்து முன் வந்ததுனால பல அன்பர்களுக்கு பணம் திரட்டி அங்கே திருக்கழுக்குன்றத்தில் அந்த கோயிலை கட்டி ரொம்ப சிறப்பான முறையில் அதை அப்பாவே உடனிருந்து 51 திருக்குடங்கள் வைத்து திருவாசகம் முழுவதையும் விண்ணப்பம் செய்து வேள்வி செய்து 2 காலம் வேள்வி செய்து அதை திருக்குட நன்னீராட்டு செய்து வைத்தார்கள். உள்ள திருவடி வைத்திருக்கிறோம். ஒரு தாமரை மேலே அது சுவாமி அம்மன் திருவடி இருப்பது போல் ஒரு அமைப்பு உருவாக்கி, அது இப்போ இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பழைய ஒரு திருவடி கோயில் வந்து அங்கே திருவடிப்பட்டியில் இருக்குது. அது வந்து வடக்கு நோக்கி இருக்குது. ஆனால் அங்கே தெற்கு முகமாக அவர் சாமி எதிர்நோக்கி வந்தார். மாணிக்கவாசகர் வந்து வடக்கு நோக்கி போகிறார் மலையை சுற்றி. அப்போ பெருமான் மீண்டும் ஒரு முறை அந்த குருநாதராக தேசிகர் வடிவெடுத்து எதிர்முகப்பட்டு அவருக்கு அருட்காட்சி கொடுக்கிறார். அதனால் அங்கே தான் வைக்க சொன்னார். இலங்குகின்றனின் சேவடிகள் 2 வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே என்று அவரே அதை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் அங்கே வைத்தார் என்று சொல்வார்கள். அது வடக்கு நோக்கி இருக்குது. ஆனால் தெற்கு நோக்கி இருக்கிற குருநாதருடைய திருவடி என்று சொல்லி அழகிரடிகள் சொன்னதை அடிப்படையாக கொண்டு அங்கே வைத்தோம். ஆனால் அழகிரடிகள் சொன்னது அங்கே பளிங்கு கல்லால் கட்டி அந்த இடத்துல ஒரு பளிங்கு மண்டபம் கட்டி அதில் அம்மையப்பர் திருவடி வைத்து அங்கே ஒரு தேனிப்பு மண்டபம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வாய்ப்பு நமக்கு எது அமைந்ததோ திருவருள் என்று அது ரொம்ப காலம் கழித்து அதை ஏறக்குறைய 2000 போல் தான் பண்ணது. அது 2 முறை பண்ணியிருக்கோம். 12 ஆண்டு கழிச்சு மறுபடியும் ஒரு முறை அடியன் குடமுழுக்கெல்லாம் பண்ணி வைத்தேன். அந்த மாதிரி அங்கே இருக்கிற பேட்டை என்பர்கள், நால்லூர் பேட்டை என்பர்கள்லாம் ரொம்ப அதுக்கு துணையாக இருந்தார்கள். அதில் பெரும்பளவு 1,50,000 லட்சம் ரூபாய் கொடுத்தது நம்முடைய கோவை வசந்தகுமார் அவர்கள் தான். அந்த குடமுழுக்கெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்பா சொன்னார், அழகரடிகளாருடைய எண்ணம் அங்கே ஒரு திருவடி பூங்கோயில் அமைய வேண்டும் என்பது. அதை அமைக்கிற பணி எனக்கு நடக்காமல் இருந்து ரொம்ப வருத்தமாக இருந்தேன். அதை அந்த குழாவலி சொன்னார் அவர். அதனால் இது நடந்து முடிந்து நிறைவேறி குடமுழுக்கெல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் எனக்கு உயிர் போனால் கூட பரவாயில்ல, குருநாதருடைய எண்ணத்தை நிறைவு செய்து விட்டு அதனால் இனி வாழ்வதற்கு அவசியம் இல்லை என்று கூட அந்த கூட்டத்தில் அவர் சொன்னார். உருக்கமாக சொன்னார். அவர் வாழ்நாள் பணியாக அதை நினைத்து கொண்டிருந்தார். எப்படியாவது தன்னுடைய காலத்தில் அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். அது கோவை வசந்தகுமார் அவர்களாலே அது அமைந்தது. நிறைய கோயிலுக்கெல்லாம் அவர் திருப்பணி செய்கிறார். அதனால் அவரிடத்துல கோவையில் தங்கியிருந்த போது சொல்ல அது திருவருளாலே நிறைவேறியது. ஆனால் அழகரடிகள் சொன்னவாறு அது அமையலை, பளிங்கு கல்லால் அமையலை. நமக்கு எது வாய்க்குமோ அதுதான் வாய்க்கும். அழகரடிகளுடைய நிலை வேறு, நம் நிலை வேறு. ஆனால் அது இருந்தது, எது அமைந்ததோ அது திருவருள் என்று. இப்போ அங்கே தான் நம்ம விழாக்கள்லாம் ஞானசமுத்திர விழா வந்தாலும், நாவுக்கரசு விழா, சுந்தர விழாலாம், மாணிக்கவாச விழாலாம் அங்கே தான் அப்படி வச்சு நடத்திக்கிறோம். இடையில ஒரு நாள் அங்கே வரும்போது அங்கே வைத்து அந்த மண்டபத்துக்குள்ளேயே வைத்து நடத்தி கொள்ளுகிறோம். அதுக்கு முன்னே அங்கே பந்தல் போட்டு நடத்துவார்கள். இப்போ அந்த அரங்குக்குள்ளேயே நம்ம நடத்தி கொள்ளுகிறோம். தொடர்ந்து இப்போ அந்த விழாக்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் மிக்க காரணமாக இருந்தவர், அந்த அமைவதற்கு காரணமாக இருந்தவர்களை பெருந்தொகை கொடுத்தவர் நம்முடைய கோவை வசந்தகுமார் தமயந்தி தம்பதியர். அவர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களை வாழ்த்துவதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி அந்த திருக்கழுக்குன்ற திருவடி பூங்கோயில் அமைய வேண்டும் என்று அடிகளுடைய எண்ணத்தை ஈடேற்றி காட்டியவர் என்னுடைய தந்தையார். மேற்படி பயணத்தில், அதாவது அந்த சோழ நாட்டு பயணத்தில் 19/5/55 திரு காராயில் என்கிற தலத்தில் பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை சுந்தரேசனார் அவர்களை கண்டு அளவலாவினோம். அவரோடு சேர்ந்து சந்திக்கின்ற வாய்ப்பு திருவருளால் அமைந்தது. அந்த பயணத்தின் போது அவரும் இந்த பயணத்தில் இணைந்து பல தலங்களுக்கு உடன் வந்தார். அவருடைய இசைத்திறம், சைவப்பற்று தொண்டுகளை விளக்குவதற்கு இடமில்லை. இவ்வளவு பெரிய தொண்டர். அவருடைய மாணவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற வைத்தியலிங்கம், கோடிலிங்கம் 2 அன்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட அந்த புறங்காடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற தலம் தான் அவங்க. ஆடுதுறைன்னு இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க. ஆனால் இங்கே இருக்கிறாங்க, இப்போ திருவான்மீர் பகுதியில் இருக்கிறாங்க. எளிய அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கும் ரொம்ப அன்பாக, எனக்கும் ரொம்ப அன்பாக எங்கூட பழகுவார்கள். அவங்கெல்லாம் அவருடைய மாணவர்கள் தான். அவங்க 2 பேருமே அது குடந்தை சுந்தரேசனுடைய மாணவர்கள் தான். அப்படி இசைத்திறம், கவிப்பற்று, அவருடைய தொண்டுகளை எல்லாம் விளக்குவதற்கு இங்கே இடமில்லை. சென்னைக்கு அவர் ஆண்டுதோறும் அண்ணாமலை மன்றத்தில் நடைபெறுகிற பன்னாராய்ச்சியில் கலந்து கொண்டு அதற்கு ஒரு உயிர்ப்பாக இருந்தவர் அவர் தான். அப்போது எங்கள் இல்லத்துக்கு வந்து தங்குவார். அப்போ நாங்கள் சைதாப்பட்டு இருந்த போது எங்கள் இல்லத்துக்கு தங்குவார்.
அப்போல்லாம் ரொம்ப சின்ன பையனானாலும் எனக்கு அவளை நினைவில்லை. அவர் இல்லத்துக்கு வந்து தங்குவார். திருக்கழுக்குன்றம் ஆணிமக விழாவில் அவருடைய திருமுறை இசையும் ஆராய்ச்சி உரையையும் சில ஆண்டுகள் நடைபெறுவதற்கு எளிய ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதை அவரை கூப்பிட்டு வந்து அவருடைய பழக்கத்தினால அவரை திருக்கழுக்குன்ற விழாவிலையும் ஆணிமக விழாவிலையும் கூப்பிட்டு வந்து ஆணிமக விழாவில் தொடக்க காலத்தில் அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய சான்றோர் பெருமக்கள் இசைத்துறையில் இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் அல்லது இந்த மாதிரி சொற்பொழிவு துறையில் இருந்தாலும் அவங்களெல்லாம் அப்போ அழைத்து வந்து அங்கே விழாலாம் ஏற்பாடு பண்ணுவார். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அதில் தொடர்ந்து தொய்வில்லாமல் ஈடுபட்டு வந்தார். அப்படி அந்த பண்ணாராய்ச்சி குழந்தை சுந்தரேசனாருடைய தொடர்பெல்லாம் அப்பாவுக்கு கிடைத்தது. அடுத்தது நந்திவரத்தில் திருமுறை அர்ச்சனை, நடராஜர் படிமம் பணிகள் இவை இந்த நிலையில் இருக்கும்போது பிறந்த ஊரான் நந்திவரத்தில் அது திருநந்திகேஸ்வரம் கோயில். அது வந்து பாடல் தலம் இல்லை, ஆனால் வைப்புத்தலம். நாடகமாடு நந்திகேஸ்வரம் என்ற ஒரு பாடலில் வருகிறது. அதனால் அந்த 1960 அங்கே தமிழாசிரியர் பாலசுந்தர குருக்கள் என்பவர் திருவள்ளுவரகம் ராமநாதடிகளை கொண்டு மாதந்தோறும் திருவாதிரை நாளில் நடத்தி வந்த திருமுறை அர்ச்சனை கூட்டு வழிபாட்டை அடியை நடத்த முற்பட்டு 30 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வந்தேன். 30 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வந்தார். அப்போ 68 திருவாதிரை, அதாவது மார்கழி திருவாதிரை, அதை பெரிய திருவாதிரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாதந்தோறும் திருவாதிரை வரும், பல அன்பர்களுக்கு தெரியறதில்லை. அது ஒரு நட்சத்திரம் தானே, 27 நட்சத்திரம் அது ஒன்று. ஆனால் மாதந்தோறும் திருவாதிரை வரும். அதனால் எங்கள் ஊரில் அது மாதந்தோறும் விழா நடத்துறதுனால அதை மார்கழி திருவாதிரை பெரிய திருவாதிரைன்னு சொல்லுவார்கள். அந்த பெரிய திருவாதிரையின் போது அம்பலவாணர் அம்மை திருவுருவ அமைப்பு என்ற அறிக்கையை அடியை அச்சிட்டு ஊர் மக்களிடையே வழங்கி அதை அமைத்தார்கள் 68. அதுக்கு நான் பள்ளிக்கூடம் படித்த போது என்னோடு படித்த சைதாப்படினோடு தயாளனுங்கிற ஒரு தம்பி, ஒரு பையன் என் கூட படித்தான். அவன் வந்து அவங்க அப்பா வந்து அவன் பேரில் ஒரு அச்சகம் வச்சுருந்தார், தயாளன் அச்சகம்னு. அது மூலம் தான் அதை அறிக்கையில் அச்சிட்டார்கள். அந்த அறிக்கையை அச்சிட்டு எங்கள் அப்பா அது நந்திவரத்துக்கு போய் ஊர் ஊராக அதை கொடுத்து மக்களிடையெல்லாம் அச்சிட்டு அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்து, அப்புறம் அதுக்கு வந்து அந்த சந்திரசேகர் நடராஜரை போல் அலங்காரம் சந்திரசேகரையே அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 68க்கு முன்னாடி வரையில் சந்திரசேகர் சோமாஸ்கந்திரமூர்த்தி என்பார், அவரையே வைத்து அலங்காரம் பண்ணி நடராஜா மாதிரி அலங்காரம் பண்ணி அதை தான் ஊரில் வீதி வலமாக கொண்டாடுவார்கள். அதனால் அந்த முறை என்ன பண்ணார்னா அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு அதை ஊரெல்லாம் கொடுத்து அந்த ஊர் பெருமக்கள் ஆகிய அன்பர்கள் அப்புறம் அவர் எழுதி எங்கள் வீட்டில் இருக்கிற செப்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் கொடுத்து அது கூட ஊரில் இருக்கிற நந்திவரத்தில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கிற ராதா நாயுடு, கோவிந்தசாமி முதலியார், சிவா முதலியார் என்னும் கிருஷ்ணசாமி முதலியார் முதலியவிடத்தெல்லாம் அந்த பணியை ஒப்படைத்து அவர்கள் முயற்சியால் ரொம்ப அழகான ஒரு அம்பலவாணர் மாணிக்க வாசகர் அம்மை திருமேனி, ஐம்பன் திருமேனி, நல்ல ஒரு 2.5 அடி 3 அடி உயரம் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ போனால் கூட நீங்கள் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நடராஜா. கருவறைக்கு முன்னாடி தெற்கு நோக்கி கருவறைக்கு கொஞ்சம் முன்னாடி முன் மண்டபத்தில் அர்த்த மண்டபத்தில் போகிற அங்கே வைத்திருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிலை. அதை எழுந்தருளை செய்து மாத திருவாதிரை கூட்டு வழிபாடு திருமுறை அர்ச்சனையோடு தொடர்ந்து நடைபெறுமாறு செய்ய ஒரு அறக்கட்டளை அமைக்க எண்ணி முயன்று வருகிறேன். நந்திகேஸ்வரம் அப்போ முயற்சி வந்தார். அது ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அது கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நான் அப்பாவே கொடுத்தாங்க. அது மாதிரி நந்திகேஸ்வரம் அந்த தேவார வைப்புத்தலமாகி அதற்குரிய பாடலை அங்குள்ள கோயிலுக்கு கல்வெட்டில் பொறித்தல் வேண்டும் என்றால் எண்ணியிருக்கிறோம். அப்படி அப்பா தொடங்கி அது பல ஆண்டுகள் நடந்து அதுக்கப்புறம் அந்த நடராஜ திருமேனி அம்பலவாணர் அம்மை மாணிக்கவாசகர் திருமேனியோடு வைத்து அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்பா பல ஆண்டுகள் நடத்தினார்கள். அப்புறம் நானும் ஏறக்குறைய 80லேருந்து 90 வரையில் எப்படி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து நந்திவரத்திலேயே வீடு கட்டினார். அதனால் அப்புறம் அவர் பொறுப்பில் அப்பா விட்டு தொடர்ந்து அவர் போசினார். இப்போவும் எங்கள் அண்ணன் போயிட்டுருக்கார். மாதம் அந்த திருவாதிரை வழிபாட்டுக்கு எங்கள் அண்ணன் போய் அந்த வழிபாட்டில் நடத்தி வருகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை அந்த விழா நடக்கும். அந்த பெரிய திருவிழா, பெரிய திருவாதிரை என்கிற மார்கழி மாதம் திருவாதிரை விழாவும் எங்கள் ஊர் மக்கள் எங்கள் இனத்தார் சார்பில் எங்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து அதை இன்னும் சிறப்பாக நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கே வந்து அந்த நாடகமாட்டு நந்திகேஸ்வரி என்று வருகிற அந்த பாடலை கூட கல்வெட்டாக பொறிக்கணும் என்று எண்ணிக்கிட்டு இருந்தார். அதுவும் போட்டாச்சு இருக்கிற அண்ணன் ஏற்பாட்டில் போட்டுக்காங்க. அப்படி அந்த இடத்துல அந்த கோயிலில் எங்கள் தாத்தா இருந்தபோது அதை பராமரித்து வந்த அந்த கோயிலை அதுக்கப்புறம் இப்போது அது கோயிலில் அமைக்கப்பட்டு அது கொஞ்சம் ஓரளவு தீர்த்தத்தெல்லாம் வந்து நடந்து வருகிறது. அடுத்து நந்திவரத்தில் கிழக்கு பகுதியில் அடியோடு சேலமாகி விட்ட ஒரு கோயில், ரொம்ப ஒன்றுமே கோயிலே இல்லாத போச்சு. ஒரு கோயில் இருந்தது, அது கொஞ்சமாக அப்புறம் கோயிலே இல்லாமல் செதஞ்சு போச்சு. அருள்மிகு மரகதாம்பாள் உடனாய அருள்மிகு மல்லிகேஸ்வரர் கோயில். அதை ஒருவாறு செம்மைப்படுத்தி எங்கள் கணபதி என்கிற ஒரு சித்த மருத்துவர் இருந்தார். அவர் அப்புறம் ராஜமன்னார் நாயுடு என்கிற ஒரு அன்பர், செல்லப்பன் ஆகியோர்லாம், நீலாம்மையார் அவங்களாம் இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அதை எப்படியா செய்து மறுபடியும் சரி பண்ணி அது அந்த பௌர்ணமி நாளில் நிறைநிலா நாளில் ஒரு வழிபாடு நடத்தி வந்தாங்க.
அது அப்பா தான் ஒவ்வொரு மாதம் நிறைய நாளில் அங்கே போய் வழிபாடு பண்ணி சொற்பொழிவெல்லாம் பண்ணுறது, திருவிளக்கு வழிபாடு பண்ணப்பெல்லாம் பண்ணிருந்தார். அது அப்பா கூட நானும் போயிருக்கிறேன். அவர் கேட்டுக்கொண்டபடி, அவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டபடி அங்கே சில ஆண்டுகள் பௌர்ணமி நாளில் திருமுறை கூட்டு வழிபாடு எல்லாம் நடத்தி வந்தேன். சிவத்திரு நீலாம்மையார், ஆண்டாளம்மா, தர்மலிங்கம் முதலியோர் எல்லாம் மிக்க ஈடுபாடு கொண்டு அந்த வழிபாட்டை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். கூடுவாஞ்சேரி கடை வீதியில் பல அன்பர்கள் ஆதரவை மருத்துவர் கணபதி அவர்கள், சித்த மருத்துவர் அவர் கணபதி திரட்டி சென்னை செவடியார் திருக்கூட்டத்தின் சார்பில் மாதாந்திர வழிபாடும் ஒரு முறை அங்கே நடைபெற்றது. அன்பர்களை ஊக்கமூட்டி அடியேன் அங்கே அமைக்க செய்த மூர்த்திகளுக்கு மாணிக்க விநாயகர், முத்துக்குமாரர், பச்சை வண்ண பெருமாள், பவழவல்லி தாயார், புட்பவல்லி தாயார், கோமேதக சண்டேசர், இந்திரநீல தீர்த்தம், மூலமூர்த்தி மல்லிகேஸ்வரர், அதாவது வைரம் என்ற பெயரெல்லாம் அடியேன் சூட்டினேன். எங்கள் அப்பா தான் அதுக்கு பெயரெல்லாம் வைத்து அதை வழிபாடெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கோயிலாக அமைத்தார்கள். மரகதம் அம்மையார், அம்மைக்கு மரகதம் அம்மை பெயர். இப்படி நவமணிகள் பெயரை அமைத்து அந்த கோயில் அருள் ஊற்றுமிக்க இடமாக நல்ல முறையில் திருப்பணி செய்து போற்றினால் மக்களுக்கு இகபர நலங்கள் எல்லாம் உண்டாகும். ஒரு காலத்தில் வீரசைவர்கள் கோயிலாக பெரிதாக இருந்ததாம். அந்த கோயில் பழங்காலத்தில் வீரசைவ சார்ந்த அன்பர்கள் அங்கே ஒரு கோயில் அமைத்திருந்ததாகும். அது பின்னால் சிதிலமடைந்து அந்த கோயில் தேர் இருந்த இடம்தான் தேரடி மேடி என்று வழங்குகிறது. அந்த இடத்துல தான் அதை சரி பண்ணி அந்த இடத்துல கூட திருக்குடமுழுக்கொன்றை 1978 அன்பர்கள் ஆதரவோடு நடத்தி வைத்தேன். அப்போ தான் அதை பண்ணாங்க. திரு ராஜமன்னார கோயிலுக்கு எதிரில் சிறிய விளைநிலம் ஒன்றையும் வழங்கினார். அந்த கோயிலுக்காக வந்து பக்கத்தில் இருந்த ராஜமன்னாருடைய இடம் ஒன்று இருந்தது, அதை வந்து வழங்கினார்கள். நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியில் நிலம் வாங்கி மனை விற்பனை செய்து வந்த நத்மல் வியாஸ் என்கிற அன்பர், ஒரு வடநாட்டுக்காரர், மாவாடின்னு சொல்வார்கள். அவர்கள் கேதார்நாத்தில் இருந்த பேரன்பர், கேதார்நாத்தெல்லாம் போயிட்டு வந்தவர். அவர்கள் எங்கள் அப்பா கேதாரம் போயிட்டு வந்து அறிந்து அந்த கோயில் பௌர்ணமி வழிபாட்டுக்கு வந்து என்னை கண்டு வணங்கி அளவலாவினார். அந்த நத்மல் வியாஸ் அவர்கள் ஒரு 7-8 சென்ட் மனை மல்லிகேஸ்வரர் கோயில் பெயருக்கு வழங்கி அதை விற்று கோயில் பூசைக்கு தீர்த்தம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அன்பர்கள் அம்மனையை அப்போதைய நிலவரப்படி விற்று கோயில் அருகில் தூர்ந்து கிடந்த ஒரு பழைய கிணற்றை சீர்திருத்தம் செய்தார்கள். வடநாட்டு திருக்கேதாரத்துக்கு அருகிலுள்ள இந்திரநீல பருப்பதத்தை நினைத்து நத்மல் மியாசின் ஈடுபாட்டுக்கு ஏற்றபடி அக்கிணற்றுக்கு இந்திரநீல தீர்த்தம் என்று பெயரிட்டு அவர் பெயரையும் கல்லில் அடியேன் பொறிக்கச் செய்தார். நிறைநிலா நாள் வழிபாட்டை அங்கு குடியேறிய பின் சில காலம் என்னுடைய மகன் திரு அருளரசு நடத்தி வந்தார். எங்கள் அண்ணன் நடத்தி வந்தார். அவர் அலுவலக பணி வெளியூடுகளில் அமைந்தாலும் கணபதி நீலாம்மையார் மறைவினாலும் வழிபாடு தொடர்ந்து நடைபெறாமல் போய்விட்டது. எங்கள் அண்ணனை வந்து அப்பப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறவரெல்லாம் அந்த பணியெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வெளியூரில் வேலை, அப்படி மதுரையில், கோயம்புத்தூரில், புதுக்கோட்டையில், அப்படி பல இடங்களில் இருந்தனால அந்த இது ஒன்று நடத்த முடியல. அதுக்கப்புறம் அந்த கணபதி சித்தமருத்துவம் இறந்து போனார், நீலாம்மையார் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்த முடியல. தொடர்ந்து அது சிறப்பாக நடைபெற அருளரசு அவர்கள் வழி ஒரு அறக்கட்டளை அமைக்க எண்ணியுள்ளேன். திருவருளும் குருவருளும் அதற்கு துணை செய்தல் வேண்டும் என்று, அதற்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அது பற்றி எனக்கு சரியாக தெரியல, ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் மதுராந்தகம் குருகுலத்துக்கு அருகில் இடைக்கழி நாட்டு நல்லூர், மதுராந்தகம் குருகுலத்துக்கு பக்கத்தில் அந்த இடைக்கழி நாட்டு நல்லூர் இருக்குது. அதுதான் நல்லூர் சங்ககால புலவர் நல்லூர் நத்தத்தனார் பிறந்த ஊர். அடிகளாருடைய விருப்பப்படி குருகுலத்தின் சார்பில் அங்கே நத்தத்தனாருக்கு ஒரு சிறிய கோயில் அமைத்து அவ்வூரில் அடுத்துள்ள ஊர்களிலும் உள்ள பெருமக்களை ஆதரவை பெற்று 1958 ஜூன் திங்களில் அமைச்சர் பக்தவச்சலம், முதலமைச்சர் அந்த பக்தவச்சலம் அவர்கள் தலைமையில் சங்கத்தமிழ் விழா மிக்க சிறப்பாக ஏற்பாடு நடத்தப்பட்டது. பேரறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு அதில் உரையாற்றினார்கள். அவைகளையெல்லாம் இங்கே விளக்குவதற்கு இடமில்லை. சில ஆண்டுகள் அவ்விழா மேன்மேல் சிறப்பாக நடைபெற்றது. அடிகளார் ஏவியபடி, அதாவது அவரை பணித்தபடி அவ்விழா பணிகளை மிக்க ஆர்வத்தோடு செய்து அடியேன் மனநிறைவு பெற்றேன். ஆனால் அவ்விழா தொடர்ந்து செய்ய முடியல என்கிற ஏக்கம் நெஞ்சத்தை துளைக்கிறது. அந்த நத்தத்தனார் விழா வந்து சில ஆண்டுகள் நல்லா நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து நடத்த முடியாமல் போச்சு. அது என்னன்னு தெரியல. அது மாதிரி தொடர்ந்து நடக்கணும், அப்படி நடக்காது போனது என்னுடைய நெஞ்சத்தை துளைக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்து 1958 பம்பாய் கோரேகான் தமிழ்ச்சங்கத்தில் ஆண்டு விழாவுக்கு பசுபதி என்கிற நண்பர் குருகுலம் அழகரடிகளாரையும் அடியேனையும் நேரில் வந்து அழைத்தார். பம்பாயில் இருக்கிற கோரேகான் தமிழ்ச்சங்கத்தில் அது ஆறுமுகம், அதான் இந்த அழகரடிகள் வரலாற்று மாட்சின்னு எழுதினார் பாருங்க, அந்த ஆறுமுகம், குருகுல அன்பர்கள் சிலரும் உடன் வந்து நினைவு, அவங்களாம் உடன் வந்தார் நினைவு. அந்த நிகழ்ச்சிக்கு அப்பாவும் அடிகளாரும் போனாங்க. கூட இந்த ஆறுமுகம் சில நண்பர்கள்லாம் கூட வந்தாங்க. அந்த கோரேகான் தமிழ்ச்சங்கத்து ஆண்டு விழா மலரிலும் அப்பா கட்டுரையும் அழகரடிகள் கட்டுரைகள் இருக்கிறது. கவிதைகளும் இடம்பெற்றன. 15 நாட்கள் அங்குள்ள பல தமிழ் அமைப்புகளில் சொற்பொழிவாற்றும் வாய்ப்பும் அடிகளாருக்கும் எளியனுக்கும் கிட்டியது.
அடுத்து 1959 முதல் சில ஆண்டுகள் அவ்வப்போது சென்னை தருமபுர ஆதீன சமய பிரச்சார நிலையத்தின் சார்பில் அங்கு எழுந்தருள் இருந்த அருட்திரு சோமசுந்தர தம்பிரான், அதாவது 26 குருமகா சன்னிதானமாக பிற்காலத்தில் இருந்தவர், அன்பர்களோடு மேற்கொண்ட பாடல் தள பயணங்களில் ஈடுபட்டு இயன்ற பணிகள் செய்து தம்பிரான் சுவாமிகளுடைய பாராட்டுதலையும் பேரொருளையும் பெற்றேன். அந்த வழிபாட்டிலெல்லாம் கொங்கு நாடு, நடுநாடு இப்படிலாம் போவாங்க. அப்படி போகும்போது எந்தெந்த தலம் போகிறாங்களோ அந்த தலத்தினுடைய பற்றிய குறிப்புகள், அந்த பாடல்கள் அப்படி ஒரு சின்னதாக ஒரு அச்சு போட்டு கொடுப்பாங்க. அது அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து அந்த பணியெல்லாம் செய்தார்கள். அதில் கொங்கு நாட்டுக்கு போட்ட புத்தகம் கூட எங்ககிட்ட ஒன்று இருக்குது, தேடி பார்த்தா கிடைக்கும் எங்கிட்ட இருக்கிற புத்தகங்களில். அதே மாதிரி நடுநாட்டுக்கு புத்தகம் போட்டாங்க. அப்படி அந்த புத்தகமாக சின்ன புத்தகமாக போட்டு அதை வந்து கையடக்கமாக, அதாவது கிரவுண்ட் சைஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அளவில் அந்த பதிகங்கள்லாம் போடுவாங்க. கொங்கு நாட்டெல்லாம் ஒரே முறை போனதுனால 7 தலங்களுக்கும் எங்கள் சித்தப்பா உரைகள்லாம் கொஞ்சம் எழுதி அந்த தலங்களை குறிப்புகள்லாம் எழுதி அதை வெளியிடுவார்கள். அப்படி பகுதி பகுதியாக போனார்கள். அதில் எங்கள் அப்பா வந்து நம்ம தம்பிரான் சாமியோடு தொடர்ந்து போயிட்டு வந்தார்கள். சென்னை நண்பர் பயணக்குழு, அது சென்னை அஞ்சல் பிரிப்பகம், அஞ்சல் போஸ்ட்டில் சார்ட்டிங் ஆஃபீஸ் டிவிஷனில் தான் அப்பா வேலை செய்தார். போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் சார்ட்டிங் டிவிஷன், அஞ்சல்லாம் வந்து தபாலாம் பிரிக்கிற வேலை, அதுக்கு அப்பா அங்கே இருந்தார். அந்த பதிப்பகத்தில் பணி செய்த நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து நண்பர் பயணக்குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மாதந்தோறும் சிறு சிறு பயணமாக சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு சீட்டு நடத்தி பொருள் சேர்த்து கொண்டு 1950 முதல் 75 வரையில் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அவ்வப்போது அந்த வேலை நிலைமைக்கு ஏற்ப விடுபடுத்தி கொண்டு அந்த நண்பர் பயணக்குழு சார்பில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் உட்பட இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் அவங்க அப்பா போயிட்டு வந்தாங்க. அதாவது தான் சமயத்தொண்டு மட்டுமல்லாமல் அலுவலகத்தில் இருக்கிற நண்பர்களையும் அப்படி ஈடுபடுத்தி, அதில் வந்து எல்லாரும் இருப்பாங்கல்ல, ஆனால் எல்லாருக்கும் சைவர்களாக இருக்க முடியாது, ஆனால் அவர்களையும் ஈடுபடுத்தி இந்த பயணம் மேற்கொள்ளுகிற போது அங்கே இருக்கிற சிவத்தலங்களுக்கெல்லாம் போகிறது, அவங்களையும் அமைத்து கொண்டு போகிறது. அப்படி வந்து 25 ஆண்டுகள் நடத்தி வந்தார் நண்பர் பயணக்குழு என்று வைத்து. அதில் வந்து 73 எங்கள் அக்காவுக்கு திருமணமாகி ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு கழிச்சு எங்கள் சின்ன அக்கா கூட திருமணம் நடக்கும். அந்த நேரத்தில் கேதார்நாத், பத்ரிநாத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 68 அதே மாதிரி இலங்கைக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்க. இலங்கைக்கு அந்த முறை இலங்கைக்கு போயிட்டு வந்தார்கள். அதெல்லாம் வந்து அந்த நண்பர் பயணக்குழு சார்பில் போயிட்டு வந்தது. இயற்கை காட்சிகள் நிறைந்த இடங்களை எல்லாம் பார்த்தல், அணைக்கட்டு, தொழிற்சாலை முதலியவற்றையெல்லாம் பார்க்கும் ஏற்பாட்டை எல்லாம் மற்ற நண்பர்கள் செய்வார்கள். அப்பா வந்து அந்த தலங்களுக்கு போகிறதெல்லாம் அப்பா பார்த்துக்குவாங்க. இந்த சைட் சீயிங் சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் அந்த நண்பர்கள் பார்த்து கொள்வார்கள். அதன் இடையில் திருத்தலங்களுக்கும் அழைத்து போகும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார்கள். அந்த 25 ஆண்டு பயணத்தில் திருத்தலங்களுக்கு எங்கெங்கெல்லாம் திருத்தலம் வருகிறதோ அதையெல்லாம் கொண்டு போகிற பொறுப்பு, அதெல்லாம் கிட்டேருந்து பார்த்துக்கிறது அப்பாவுக்கு. அந்த அணைக்கட்டு பார்க்குறது, தொழிற்சாலைகள் பார்க்குறது, அப்புறம் நல்ல இயற்கை காட்சி இருக்கிற பார்க்குறதெல்லாம் மற்ற அன்பர்கள் பார்த்து கொள்வார்கள். இப்படி அந்த குழுவை சார்ந்த அன்பர்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல உள்ளன்போடு பழகினார்கள். அவங்கெல்லாம் ரொம்ப, நாங்கள்லாம் அவங்கள அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா அப்படி தான் கூப்பிட்டுக்கோம். எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவங்கெல்லாம் மொத்தமாக வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், அது மாதிரிலாம் இருக்கும். அதை நண்பர் பயணக்குழு இருந்தார்கள். அது அப்புறம் 75க்கு அப்புறமா அப்படி 80 அப்பா ஓய்வு பெறுகிறார். அதுக்கப்புறம் அதெல்லாம் நின்று போச்சு. ஒரு தாய் வயிற்று பிள்ளை போல நாங்கள் உள்ளன்போடு பழகி வந்தோம். இக்கட்டான நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை வரும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குழுவிலிருந்து உதவி கொள்வார்கள். வெளியில் போய் கடன் வாங்கி வட்டி கொடுத்து அல்லல் படுவதில்லை. அது பயணக்குழுவிலேயே ஒருத்தர் உதவி செய்து கொள்வார்கள். அப்படி ஒருவருக்கொருவர் மிக்க உதவியாக இருந்து கொண்டோம். நாங்கள் மேற்கொண்ட பயணங்களில் உல்லாசம், நிராகுலம், யோகம், இதம், சல்லாபம், வினோதம் எல்லாம் இருக்கும். உல்லாச, நிராகுல, யோக, இதன்னு திருக்கந்தர் அனுபூதியில் வந்து பாருங்கள். அது மாதிரி உல்லாசம் இருக்கும், நிராகுலம் இருக்கும், யோகம் இருக்கும், இதம் இருக்கும், சல்லாபம் இருக்கும், வினோதம் என்று எல்லா வகையான நிலைகளும் அதில் இருக்கும். அதுக்கு அடுத்தது, எளியனிடம் எவ்வளவோ குறைகள் இருப்பினும், அப்பா தன்னை பற்றி சொல்லிக்கிறார், அவர்கிட்ட குறைகள்னு ஒன்றும் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது. எப்பவுமே எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாகும், இணக்கமாகும். அது வீடாக இருந்தாலும், அலுவலகமாக இருந்தாலும், மற்ற அன்பர்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் எப்போ அன்பாக தான் இருப்பார். கோபமே எங்கள் அப்பாவுக்கு அதிகம் வராது. கோபம் வந்து அதிகப்படி கோபம் வந்து அக்கழுதன்னுவார், அவ்வளோதான் சொல்லுவார். ரொம்ப அதிகமாகலாம் யாரையும் ரொம்ப மோசமாக சில வீட்டுங்கள்லாம் பசங்களெல்லாம் கண்ணாபின்னு திட்டுவார், அது மாதிரிலாம் திட்ட மாட்டார். எப்பவுமே அன்பாக தான் இருப்பார் எல்லார்கிட்டையும். அதே மாதிரி எளியனிடம் எழுதுகிறார் அவர், எளியனிடம் எவ்வளவோ குறைகள் இருப்பினும் முன்னே நல்வினை பயனால் தக்கோர்கள் தலைமையிலும் தனித்தும் நண்பர்களோடும் அடிக்கடி தலப்பயணம் போகும் வாய்ப்பு பாடிக்கொண்டே அன்பர்களை அழைத்து செல்லும் ஒரு பேரும் எனக்கு அமைந்தது. அவர் வந்து எங்கே போனாலும், அதான் மறைமொழிகள் காலத்திலேயே அவரோட தலப்பயணம் போயிருக்கார். அழகரடிகள் கூட பல ஆண்டுகள் அவர் நடத்தின அந்த 9-10 ஆண்டுகள்
நடத்தின பாடல் தல பயணத்துக்கெல்லாம் எல்லா நாட்டுக்கும் தொண்ட நாடு தொடங்கி பாண்டிய நாடு வரைக்கும் 100 நண்பர்கள் 200 நண்பர்களோடு போயிருக்கிறார். அதுக்கப்புறம் இவர் தனிப்பட்ட முறையிலையும் போயிருக்கார். சில நண்பர்களை அழைத்து கொண்டு போவார். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் பயணக்குழு என்று அதன் மூலமும் பயணம் போயிருக்கிறார். இப்படி எல்லா இடத்துலையும் அவர் பயணம் அமைத்து கொண்டு அந்த பாடல் தல பயணம் பல தலங்களை சில முறையும் சில தலங்களை பல முறையும் பார்த்த பெருமைக்குரியவர் என்னுடைய தந்தையார். அப்படி அன்பர்களை வழிநடத்தும் செல்லும் பேர் எனக்கு தேர்ந்தது. அதன் பயனாக தேவார பாடல் பெற்ற சிவத்தல வழிகாட்டி என்ற ஒரு அருமையான நூலை வெளியிடுகின்ற சூழலும் அமைந்தது. அந்த ஆண்டு ஏற்குறைய 87 நினைக்கிறேன். 1987 குடவாசலில் வந்து ரத்தின முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். ரத்தின முதலியார்னு அவருடைய தம்பி தான் தியாகராஜன் ஒருத்தர் சைவ சிராஜ திருமணத்தில் கூட பின்னால் எனக்கு அப்புறம் நான் இருந்த கடைசி காலத்தில் நான் அந்த பொறுப்பிலிருந்து விலகி வருகிற காலத்தில் அவர் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். தியாகராஜன், குடவாசல் தியாகராஜன். அவங்க அண்ணன் தான் ரத்தினம். அவருடைய மணி விழாவும் போது அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பாடல் தலங்கள் பல முறை போயிருக்கீங்க, அதனால் பாடல் தலங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சிறிய புத்தகம் ஒன்று வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். அப்போ அப்பா சொன்னாங்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. அப்புறம் அவர் ரொம்ப வற்புறுத்தி இல்லை, இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒருவர் வைணவர், அவங்க வீட்டு திருமணத்தின் போது மணி விழாவும் போது அவர் வந்து 108 திவ்ய தேசங்களுக்கு ஒரு புத்தகம் போட்டு கொடுத்தாரு. குறிப்பாக ஒரு சின்ன புத்தகமாக போட்டு கொடுத்தாரு. அது 108 தானே, நமக்கு 274 இருக்குது. அதனால் நாம் வந்து அவ்வளோ தலை வைக்கிற போது நம்ம அன்பர்களுக்கு நம்ம போட்டு கொடுக்க வேணாமான்னு சொல்லி 1987 அவர்கள் இந்த புத்தகம் தான் சிவத்தல வழிகாட்டி என்று சிவத்தல வழிகாட்டின்னு கொடுப்பாங்க. இந்த நூலை வந்து அப்பா அவர் வெளியிட சொல்லி ரொம்ப கேட்டுக்கொண்டார். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கப்பா நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி. அது சுருக்கமான புத்தகம். இதை வந்து திருப்பனந்தாள் திருவாரூர் திருமணத்தில் கூட நிறைய வாங்கி எல்லாம் கொடுத்தாங்க, நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். அப்போ நாங்கள் அதை அந்த திருமணத்துக்காக அது போட்டது. அது அப்பா சொல்ல நான் எழுதுவேன். அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அதான் நான் சொன்ன பாருங்கள், பல தலங்களை சில முறையும் சில தலங்களை பல முறையும் பார்த்த காரணம் என்னமோ அவர் சொல்ல நான் எழுதின்னு வருவேன். அப்படியே எட்டுமா அச்சில் பெருசில் கொடுத்து அச்சடிப்போம். இந்த கவின் கலை அச்சகம்னு ராயப்பட்டத்தில் ஒருத்தர் வச்சுருந்தார், நாரா நாச்சியப்பன், நாட்டுக்கோட செட்டியார். அவர் ஆத்தங்குடியை சார்ந்தவர். அவர் வச்சுருந்த அச்சகத்தை தான் இப்போ சைவ சார்ந்த பெருமன்றத்தில் சித்தாந்தம் அங்கே தான் அச்சகம் இருந்தது. அதனால் அடிக்கடி அங்கே சித்தாந்த இதழ் அந்த சம்பந்தமான பணிகளுக்கு போகிற போது அங்கேயே கொடுத்தா எளிமையாக இருக்கும்னு அங்கேயே கொடுத்து வெளியிட்டேன். நானே உட்காந்து ப்ரூஃப் எல்லாம் பார்ப்பேன். அங்கே அப்பா சொல்கிறத எழுதிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்து ப்ரூஃப் பார்ப்பேன். அந்த மணி விழா நெருங்கிட்டுது. அதனால் ஒரு வாரம் நான் வந்து விடுமுறை போட்டுட்டு அப்போ எல்காட்டில் தமிழ்நாடு மின்ன நிறுவனத்தில் உதவியாளராக, அதாவது உதவி விலை அது அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த லீவ் போட்டுட்டு அதை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து அந்த புத்தகத்தெல்லாம் அப்பா எழுதி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா தலங்களுக்கும் அவர் சும்மா வழி அப்படியே சொல்லிக்கினே போவார். இந்த தலம் இப்படி போனால் அப்படி போனான்னு சொல்லுவார். அது எப்படி நினைவு தெரியல, இந்த கணினி மூளைன்னு சொல்கிற மாதிரி இருப்பார் அவர். அதெல்லாம் அப்போ திருத்தி கொடுப்பார். அதை அப்படியே கொடுத்து அச்சு போட்டு அதை தேவார பாடல் கேட்டு சிவத்தல வழிகாட்டி அப்படின்னு போட்டோம். அது நூல் வந்து அவங்க அந்த மணி விழாவுக்காக போட்டது. அதுக்கப்புறம் எங்களுடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்ற சார்பில் பாடல் தல பயணம்லாம் போயின்னு இருந்தோம். அப்போ அது 82 தொடங்கி 95 வரையில் போனோம். ஏறக்குறைய 12 ஆண்டுகள். அப்போ வந்து சண்முக செட்டியார் சொன்னார், இந்த புத்தகம் போட்டுறீங்களா, இதை நம்மளும் சேர்ந்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க வந்து 1000 படிகள் போட்டாங்க அந்த மணி விழாவில். அந்த ரத்தின முதலியார், குடவாசல் ரத்னவேல் முதலியார் அவர் போட்டுக்கினார். அந்த 1000 புத்தகம் போக அதுக்கு அவங்க போட்டு திருமணம்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் செட்டியாருக்கு ஒரு புத்தகம் கொடுத்த போது அவர் சொன்னார், சரி அப்போ நான் போய் அச்சகத்தில் சொல்லி அதெல்லாம் கலைச்சிட்டிங்களான்னு கேட்டேன். இல்லை இப்போ தானே முடிஞ்சது, இன்னும் கலைக்க போகிறோன்னார். அப்போல்லாம் அந்த டைப்பு ஃபவுண்டு ஒன்று ஒன்றா எடுத்து போக்குறது. அதனால் அப்படியே வச்சு நாங்கள் ஒரு 1000 புத்தகம் போட்டோம். அப்போ வந்து அது 1987 போட்டோம். அப்போ விலை வந்து 7 ரூபாய். அது 7 ரூபாய் விலையில் போட்டோம். மொத்தம் வந்து ஏறக்குறைய 160 பக்கம் 7 ரூபாய்க்கு. அந்த 1:8 டெம்மி சைஸ் சொல்லுவாங்க, அதில் போட்டோம். அதை வந்து தேவாரத்தில் அங்கேயே அப்பா சொல்ல எழுதுந்து அதெல்லாம் அவர் நினைவுலேருந்து சொல்லுவார், குறிப்பு பார்த்து சொல்கிறதில்ல. அப்படி ஒரு பேராற்றல். அதாவது பலகால் தலங்களுக்கு சென்றதுனால அவர் வெளியூர்லாம் கூட திருமணத்துக்குலாம் போவார். அப்படி திருமணத்துக்கு போகிற போது திருமணம் முடிச்சுட்டோ அல்லது திருமணத்துக்கு முன்னையோ பின்னையோ அங்கே இருக்கிற பாடத்தலங்கள்லாம் போய் சுற்றி பார்த்து வருவார். அப்படி நான் கூட சில முறை அவர் கூட போயிருக்கிறேன். தஞ்சாவூர் பகுதியில், திருச்சியில், அது மாதிரிலாம் திருமணத்துக்கு போகும்போது என்னை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். இந்த 80க்கு அப்புறமா. அதுக்கு முன்னே உள்ளூர் மட்டும்தான் போவேன். நான் சிறு வயசுலேருந்து உள்ளூர் போவேன். வெளியூருக்கு போகிற போது எப்போ தான் போவேன். அப்போ 80க்கு அப்புறம் சில இடங்களுக்குலாம் அப்படி போயிருக்கிறேன். நாகபுரியில் அப்பா பண்ண திருமணத்துக்கு கூட நான் கூட போயிட்டு வந்தேன். அப்புறம் பெங்களூரில் பண்ணும்போதெல்லாம் என்னை கூட அழைத்து கொண்டு போவார்.
அப்படி போனால் அங்கே இருக்கிற தலங்கள்லாம் பார்க்கறது, அதாவது பாடல் தளம் இல்லைன்னா கூட சிறப்பு தலங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கறது. அப்படி ஒரு பாடல் தள பயணத்தில் ஒரு காதல் கொண்டவர் என்னுடைய தந்தையார். அப்படி அதை அந்த நூலை அது எழுதி வெளியிட்டோம். அப்புறம் மன்றத்து சார்பில் அதை வெளியிட்டோம் நாங்கள். அது வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அமைந்தது. அதை வைத்துக்கொண்டு தான் அந்த பயணத்தெல்லாம் பின்னாடி நான் நடத்தின போது அதெல்லாம் வைத்து தான் நடத்தினேன். அப்படி அவர்கள் இவை நிற்க 1967 திருப்போரூர் ஆதீனம், நம்ம சிதம்பர சுவாமி இருந்த இடம், அவர்கள் எழுதிய அந்த இடத்துல வந்து அப்பா ஒரு எழுதக்கூடிய சொல்லி சைவ சமய சின்னங்களும் திருநீற்றின் சிறப்பும் என்ற ஒரு கட்டுரை அதை எழுதி கொடுத்தோம் நாங்கள் அப்பா அந்த மடத்து சார்பில். அது திருப்போரூர் தெய்வத்தான வெளியீடு, திருப்போரூர் தேவஸ்தான வெளியீடாக 5000 படிகள் அப்போது வெளியிட்டாங்க. அந்த திருப்போரூர் ஆதீன சார்பில் கோயில் சார்பில் வெளியிட்டு வழங்கினார்கள். மேலே குறிப்பிட்டபடி தலப்பயண வாய்ப்புகள் நிரம்ப ஏற்பட்டும் அதில் எனக்கு இருந்த ஆர்வம் தணியாமல், அந்த பலமுறை தலப்பயணம் போனார், அந்த ஆர்வம் தணியாமல் அலுவலகத்தில் இருந்த போதும் ஓய்வு பெற்ற பின்னரும் என்னுடைய 6 நண்பர்களான மயிலை ராமலிங்கம், பழவந்தாங்கல் நடராசன், மாம்பலம் விபி ஜெகநாதன், ராயப்பேட்டை ஆறுமுகம், மயிலை சிங்காரம், பூவை அரங்கநாதன் போன்றவரோடு கூடி அடிக்கடி 2 நாள் 3 நாள் என்று தனியாக இவங்க ஒரு 5-6 பேர் 7 பேர் தலப்பயணம் போவாங்க. அதுலேயும் சில முறை நான் போயிருக்கிறேன் அப்பா கூட. அப்படி தலப்பயணங்கள் போடுவது வழக்கம் 2 நாள் 3 நாள் என்று. அதற்கு அமாவாசை தோறும் யாராவது ஒரு 7-8 பேர் இல்லத்தில் ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு வீட்டில் எல்லோரும் வந்து கூடி அது சாப்பிட்டுட்டு மாலை நேரத்தில் அது எங்கெங்கெல்லாம் போகலான்னு திட்டம் போடுவார்கள். அது நண்பர்கள் இயல்புகளை நினைப்பதே ஒரு தனி இன்பம். அப்படிப்பட்ட அந்த நண்பருடைய அந்த இயல்புகளெல்லாம் நினைத்து பார்க்குறது ஒரு தனி இன்பமாக இருக்கும். அவங்கெல்லாம் இப்போ யாரும் இல்லை, ராமலிங்க ஐயா இல்லை, பழவந்தாங்கல் நடராஜன் இல்லை, விபி ஜெகநாதன் இல்லை, ராயப்பேட்டை ஆறுமுகமும் இல்லை, பூவை ரங்கநாதன் இல்லை, மயிலை சிங்காரம் ரொம்ப வயதான காலத்தில் பார்த்தேன் நான், இப்போ எப்படி தெரியல. இப்படி அந்த பயன் நடந்தது. அப்புறம் 1977 சித்திரை மாதத்தில் குருகுலம் அப்பர் தொண்டர் அணி என்கிற நிலையை பற்றி சொல்கிறார், அப்பர் தொண்டர் அணியை பற்றி சொல்கிறார். 1977 சித்திரை மாதத்தில் குருகுலம் அழகரடிகளார் திருக்கழுக்குன்றம் நால்வர் கோயிலை சார்ந்து பணி செய்வதற்காக, அப்போ தான் அந்த குடமுழுக்கு திருப்பணி தொடங்குறாங்க. 78 குடமுழுக்கு நடந்தது, 7/9/78. அது முடிஞ்சுதான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 77 அந்த அப்பர் தொண்டரணி என்ற அமைப்பை தொடங்கி வைக்குமாறு பணித்து அதன் துணைத் தலைவராக எங்கள் தந்தையார் அடியேனையும் இருக்கச் செய்தார். வழி தலைவராக அழகரடிகள், அவருக்கு பின்னால் அந்த பீடத்துக்கு வருகிறவர். வழி தலைவராக திருக்குறள் பீடாதிபதிகள் குருகுல சார்பில் இருப்பார் என்றும், சமய வளர்ச்சிக்கு 4 விழாக்களும் அப்பர் விழா தொண்டர் விழாவாகவும், திருஞான சம்பந்தர் விழா தெய்வத் தமிழ் இசை விழாவாகவும், மாணிக்கவாசகர் விழா திருமுறை பெருவிழாவாகவும், சுந்தரர் விழா அடியார் விழாவாகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று உடனிருந்து நடத்தி வந்தார்கள். ஏற்கனவே மாணிக்கவாசகர் விழா ஆணிமகத்தன்று சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக, இந்த கட்டுரை எழுதுகிற போது 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து பெற்றது. ஞானசம்பந்தர் இசை விழாவை அடிகளார் இருக்கும்போதே தொடங்கி இசைப்பேரரசி சேலம் ஜெயலட்சுமி அம்மையாரை கொண்டு கொஞ்ச நாள் 2-3 ஆண்டு ஐயாவை நடத்தினார், அடிகளாரை நடத்தினார். அதுக்கப்புறம் அந்த சேலம் ஜெயலட்சுமி அம்மா, நம்ம சொர்ணாசாமத்தூர் கோயம்புத்தூர் சொர்ணாசாமி அவங்க அக்கா, அவங்க வந்து நல்ல இசை அரசி, நல்ல அவங்களுக்கு கலைமாமணி விருதெல்லாம் கொடுத்து தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் கூட கொஞ்ச நாள் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய இசை மேதை. அவங்க வந்து ஜெயலட்சுமி மாவட்டத்தில் கொடுத்து அதை நடத்தும்படி செய்தார்கள். அவங்க ஒரு 25 ஆண்டுகள் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறார்கள். தமிழக அரசினுடைய ஆதரவோடு பல்வேறு பகுதியில் இருக்கிற ஓதுவார்களை அழைத்து வந்து 3 நாள் அப்படியே திருமுறை இசையாக முழங்கி கொண்டிருக்கும். இப்படி சிறப்பாக நடத்தினார்கள். எஞ்சிய 2 விழாக்களில் திருக்கழுக்குன்ற அன்பர்கள் பெருமக்கள் ஆதரவோடு அடியேன் சில ஆண்டுகள் முயன்று செய்து வந்தேன். அது வந்து அப்பர் தொண்டரணியிலும் சார்பில் அப்பர் விழா, மாணிக்கவாசகர் விழா ஏற்கனவே நடந்து வந்தது. அப்புறம் விட்டு போனது ஞானசம்பந்த விழாவை அவரே தொடர்ந்து நடத்தினார், அடிகளாரையும் நடத்தி நம்ம ஜெயலட்சுமி மாட்டை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் சுந்தர விழா தான் விட்டு போயிருந்தது. அது அடிகளார் 81 திருவடி அடைந்ததுனால 18/2/1981 அடிகளார் திருவடி அடைந்தார். அது வரையில் சுந்தர விழா தொடங்கலை. அதனால் அடிகளார் நினைவாக அதை தொடங்க வேண்டும் என்று அப்பா ரொம்ப நடித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் 1984 சுந்தர விழாவை தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் 82 அப்பா அங்கே பொதுக்குழு தலைவரானார் இந்த தெய்வீக இலக்கிய மன்றத்துக்கு. அதனால் 84 அதை தொடங்கினார். அதன் செயலராக திருவாளர் வாயே சண்முகம் செட்டியார் அவர்கள் பொறுப்பேற்றார். அவர் தான் அந்த மன்றத்தினுடைய அமைப்பாளர். அவரும் கோவிந்தசாமி ஐயா. அப்பர் விழாவை மட்டும் அடியன் முயன்று நடத்தி செய்து வந்தேன். அதற்கு ஒரு அறக்கட்டளை அமைக்க சூழலும் அரும்பி உள்ளது. அதுக்காக அப்பா திருமணங்கள்லாம் செய்கிற போது அதுக்கு காணிக்கைன்னு கொடுக்குறாங்க பாருங்கள்,
போய் திருமணம் செய்து வந்தால் தட்சிணன்னு கொடுக்குறாங்க. அதையெல்லாம் அப்பா அதிகமாக செலவு பண்ண மாட்டார். எப்பவுமே அப்பா ஆட்டோவில் போகிறது, காரில் போகிறதெல்லாம் பண்ண மாட்டார். இப்போ நான் அதெல்லாம் போயின்னுக்கிறேன். ஆனால் அப்பா வந்து நடந்து போவார், பஸ்ஸில் போவார், ரயிலில் போவார். ரொம்ப அரிதிலும் அரிதாக ஆட்டோவில் போவார். அது கூட ரொம்ப உடம்பு முடியலன்னா தான், இல்லை நடந்து போவார். அது போன மீதி பணத்தை அதை அப்படியே ஒரு பேங்க்கில் போட்டு வச்சு அதை வச்சு தான் அந்த விழாவை நடத்திட்டு வந்தார். அப்போ சில அன்பர்கள் அதுக்கு நிறைய தொகை கொடுத்தார்கள். அப்படியே நடந்தபோது தான் அது இப்போ அப்படி சேர்ந்து ஏறக்குறைய 1,55,000 ரூபாய் இருக்குது என்கிட்ட. அது ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன் நான். அதை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று அப்பா இருக்கிற போதே என்னை 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அப்பா 2000க்கு அப்புறமே என்ன நடத்த சொன்னார். அதை அப்பா இருக்கிற போதே அடியை தான் நடத்தி கொண்டு இருந்தேன். அதுக்கு முன்னாலேயே ஒரு 15 ஆண்டுக்கு மேலே 15-20 ஆண்டுக்கு மேலே அடியன் தொடர்ந்து நடத்தி வருகிறேன். அப்பா இருக்கிற போதே நீ நடத்தின்னு சொல்லி அதை கூப்பிட்றதுலாம் நீயே யாரை சொற்பொழி நீயே கூப்பிடு, ஓதுவாரை நீயே கூப்பிடுதான் சொல்லி அனுப்புவார். நானே கடிதம்லாம் எழுதி அப்புறம் சாப்பாயிட்ட சொல்லி காட்டிலாம் பண்ணுவேன். அப்படி அந்த விழா நடத்தி வந்தார். அதில் அவர் வாழ்க்கையில் அவர் செய்த அந்த வழிபாட்டு சடங்குகள், வாழ்வியல் சடங்குகள்லாம் வர்ற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அந்த விழாவை முதல்ல நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் அன்பர்கள் உதவியோடு தொடர்ந்து நடைபெறுகிறது. அதற்காக நிறைய பணமெல்லாம் அது வச்சுருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த 75வது பவள விழா, அந்த பாடல் தல பயணம் முதல் சுற்று நடந்தபோது அந்த விழாவில் முடிவில் அவருக்கு 13,000 ரூபாய் இன்னும் கொடுத்தாங்க. மொத்தமாக அன்பர்கள் தான் பணம் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தையும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் 80ல் வந்து சுருக்கமாக சைதாப்பேட்டை நடராஜ சபையில் ஒரு விழா நடத்துகிறாங்க அவருக்கு 80ல். அந்த விழாவில் அன்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதையும் அந்த திருக்கழுக்குன்ற விழா கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அடியேன் வந்து கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன். இப்படிலாம் சேர்த்து அன்பர்கள் கொடுத்தா சேர்த்து இப்போ ஏறக்குறைய 1,55,000 போல் இருக்குது கையில். அப்படி அந்த திருக்கழுக்குன்ற விழாவை அப்படி நடத்தி வந்தார்கள். தொடர்ந்து இப்போ நடத்தி கொண்டு வருகிறோம். அடுத்தது தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம். 1981 மாசி மகம் குருகுலம் அழகரடிகளாருடைய சிவநிலை எய்தினார். 81-18-81 தான் அடிகளார் திருவடி அடைந்தார். அப்படி அந்த நிலையில் அடிகளாரை ஆவை இழந்த கன்று போல நின்று கொண்டிருந்தேன். அடுத்த திருக்குறள் பீடாதிபதிகளாக சிவத்திரு குருபழனி அடிகளார் அமைந்தார். இளைஞரானவர் முதற்குறவரின் அடியொற்றி குருகுலப் பணிகளை தம்மால் இயன்றவரை செய்து வருகிறார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் முதல் குறவர், அதாவது அழகரடிகளார் பல்லாண்டுகள் உரை நிகழ்த்திய பூக்கடை மல்லீஸ்வரர் கோயிலில் அனுபூதி மண்டபத்தில் திருவாளர் சி.க. கோவிந்தசாமி, திருவாளர் வாய சண்முகம், எம்பி ராஜகோபால், சி. மாசிலாமணி எம்ஏ எல்எல்பி, எஸ்ஆர் ஜெயவேலு போன்ற நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அவ்விடத்தில் அடிகளார் வகுப்பு நடத்திய இடத்துல சும்மா இருக்கக்கூடாது என்று கருதி அங்கே ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி, அப்போ நீலதுரை கண்ணன் அவர் ஒரு பொறியாளர், டையெல்லாம் பண்ணுவார். அந்த பொறியாளர் அழைத்தும் பண்டித நடேசனார் அவர்களை கொண்டும் அருள்நெறி வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். 82 தொடக்கத்தில் அக்கோயிலில் அடியேன் அன்பர்களை கண்டேன். அவர்கள் வேண்டுகோளை ஏற்று தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக சமய சாத்திர இலக்கிய வகுப்புகள், மாதாந்திர வழிபாடு, தலப்பயணம் நடத்தலாம் என்று முடிவு செய்தார்கள். திருக்கழுக்குன்றத்தில் சுந்தரர் விழாவை குருகுலம் அடிகள் கருத்துப்படி தொடர்ந்து நடத்துகின்ற பொறுப்பை நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம் ஏற்றுக்கொண்டால் மேற்படி மன்றத் தலைவராக இருந்து தலப்பயணங்களை நான் வழியெடுத்து செல்லுகிறேன் என்று அப்பா சொன்னார். அப்போ அந்த முதல்ல அந்த 82ல் அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது நானும் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அப்பா கூட எங்கோ நிகழ்ச்சி முடிச்சுட்டு போனோம். அவங்கெல்லாம் ரொம்ப வரவேற்பு பண்ணி அப்பாவுக்கு உட்கார வச்சு அந்த நீலதருக்கு நான் பேசி முடித்த பிற்பாடு எல்லாரும் உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. அடிகளார் நடந்த இடம், நடத்துகிற இடம் நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்லி சொன்னபோது அப்பா சொன்னார், இதெல்லாம் நம்ம பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். இந்த அடிகளார் 4 விழாக்கள் நடத்த சொல்லியிருக்கிறாரு, 3 நடந்திருக்குது. நடக்காத இந்த சுந்தர விழாவை தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம் பொறுப்பேற்று நடத்துவதற்கு முடிவு செய்தால் நான் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த மாதாந்திர வழிபாடு, தலப்பயணம், சாத்திர தோத்திர வகுப்புகள்லாம் நடத்தலாம் என்று அப்பா சொன்னார்கள். அவங்களும் அப்படியே செய்யலாம் என்று அவருடைய இசைவு தெரிவிக்க அதை தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் அந்த 82லேயே முதல் தலப்பயணம் தொடங்கினார். அதாவது அப்பா தொடங்கின முதல் தலப்பயணம் ஏற்கனவே மறைமலடிகளோட அழகரடிகளோட நண்பர் பயணக்குழு மூலமாக அன்பர்கள் சில பேரோடு, அவங்க நண்பர்கள் ஒரு 7-8 பேரோடு போனது இல்லாமல் முறையாக பாடத்தல பயணம் என்று தொடங்கினார் 82ல். இந்த முதல் தலப்பயணம் 82ல் தொடங்குச்சு. அது தொடங்கின போது பாடல் தல பயணம்னா சிதம்பரத்தில் தான் தொடங்கணும் என்று ஒரு மரபு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ தொண்டை நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்சிபுரத்தை போய் தொடங்குவாங்க. ஆனால் பெரும்பாலும் பழைய காலத்தில் தலப்பயணம்னு தொடங்கினா சிதம்பரத்தில் தான் தொடங்கணும். அதனால் எங்கள் அப்பா சிதம்பரத்துக்கு போய் தொடங்கினார்கள். அது முதல் பயணத்துக்கு நான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டு என்னமோ போகல, 2-2.5 ஆண்டு போகல. அதுக்கப்புறம் தொடர்ந்து போனேன், முடிகிற வரையில் போனேன். அந்த 2 ஆண்டு அப்பா போனதெல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு நான் பின்னால் ஒன்று ஒன்றா அப்பப்போ வாய்ப்பு நிறைவுலாம் சென்று பார்த்து நிறைவு செய்து தான் அந்த முதல் சுற்று நிறைவு செய்தேன்.
அப்படி பகுதி பகுதியாக 12 ஆண்டுகள் சமையல்காரர்கள் அழைத்து கொண்டு, வண்டியிலேயே நாங்கள் ரயில் பஸ்ஸில் போகிற போது கூட ஒரு பேருந்து எடுத்துன்னு போவோம். அதில் கூடவே ஒரு சமையல்கார் சுப்பிரமணியர் ஒருத்தர் சைதாப்பட்டு இருந்தார். அவர் கூட ஒரு உதவியாளர் 2 பேர் அழைத்து கொண்டு போவோம். அவங்க சமையல்லாம் பண்ணுவாங்க. எங்கேயும் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல. அப்படி சமையல்காரையும் உடனழைத்து கொண்டு போய் அங்கங்கே சமைத்து உண்டு, ஆங்காங்கு தங்குமிடங்களை எல்லாம் முன்கூட்டியே கடிதங்கள் எழுதி ஏற்பாடு செய்து அதெல்லாம் அப்பா எழுதி நிற்பார். அப்புறம் பாடத்தலங்களில் தலங்களை பற்றி ஓட்டத்தில் அமர்ந்து ஓதுவோம். பாடத்தல பயணத்துக்கு போனால் முதல்ல அந்த தலத்தை வளமாக வருதல், வெளியில் உள்துறைச்சுற்றில் வருதல், அப்புறமா அந்த கொடிமரத்தாண்டை விழுந்து கும்பிட்டு அங்கேயே உட்காந்து அந்த தலை பற்றிய குறிப்புகளை எல்லாம் அப்பா சொல்வார். ரொம்ப நினைவிலிருந்து ரொம்ப அருமையாக சொல்வார் அதெல்லாம். ஏன்னா அடிகளாரோடு போனது, மறைமொழியோடு போனது, அப்புறம் தான் தனிப்பட்ட முறையில் போனது, இந்த அடைவுகள், அப்புறம் சோமசுந்தர தம்பிரானோட போனது, இந்த அனுபவ ஞானங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் முதல்ல அந்த தலக்குறிப்புகளை எல்லாம் ரொம்ப சொல்வார்கள். அப்போ இந்த 2-3 பயணங்கள், அந்த அடிகளாரோட போனது, சோமசுந்தர தம்பிரானோட போனது, மறைமொழியோட போன நினைவுகள்லாம் வைத்துக்கொண்டு அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவுகளை எல்லாம் சொல்வார்கள். அப்புறம் அந்த தலத்தை பற்றி சிறப்பு சொல்வார்கள். அப்போ ஒரு ஓதுவார் இசைமணி பார்த்தசாரதின்னு ஒருத்தர் கூட கூட்டு போவாங்க. அவர் அப்பா கூட இருந்தவர். அவர் தேவாரெல்லாம் படித்து நல்ல தேவாரம் பாடுவார். இசைமணி சீர்காழி கோவிந்தரஞ்சாவரம் ஒரு சாலை மாணவர்கள் அந்த இசை கற்றுக்கிறதுல அவர் தேவாரம் பாடுவார். அதுக்கப்புறம் கோயில் உள்ள போய் சாமிக்கு மலர் வழிபாடு, கற்றவர்களும் கனியை போற்றி சொல்லி மலர் வழிபாடு, அப்புறம் வளமாக கோயிலுக்குள்ளே வளமாக அம்மையை வழிபாடு செய்து கொண்டு வெளியில் அடுத்த தலத்துக்கு போகிறது. அப்படி தான் அந்த தலப்பயணம் நடக்கும். அதுக்கப்புறம் இப்படி பல முறை நடத்தினார்கள். அப்படி அவ்வப்போது தலங்களை ஓதுதல், அந்த தல குறிப்புகளை சொல்லுதல், அதைத்தான் அடியன் விளக்குவேன். பிறகு பாடிக்கொண்டே கோயில் வலம் வந்து திருமுறை அர்ச்சனை செய்வித்து பஞ்சபுராணம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்தோம். தலப்பயணங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட பல நல்ல அடைவுகள், அருள் நலங்களை விளக்கி சொல்ல வாய்ப்பில்லை. நான் கூட அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் பாடல் தலப்பயணத்தை ரொம்ப சிறப்பாக போயிட்டு வந்தீங்க, பல சான்றோர் மறைமொழியடிகள், அழகரடிகள், சோமசுந்தர தம்பிரான் அப்படிலாம் போயிருக்கிறீங்க, அதனால் அந்த பாடல் தல பயண அனுபவங்கள் அப்படின்னு ஒரு தொகுத்து கொடுங்கன்னு சொல்லி எழுதுங்கன்னு சொன்னேன். அதில் எழுத முடியாதுன்னா நீங்கள் சொன்னால் எழுதிக்கிறேன்னு அப்படி சொல்கிறேன்னு சொன்னார். கடைசி வரலும் சொல்ல முடியாமல் போச்சு. அதுக்கு நம்ம எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நூல் வந்திருக்கணும். ஆனால் பாடல் தல பயண அனுபவங்கள்னு முல்லைக்கொடியில் கொஞ்சம் எழுதியிருக்கிறார். அழகரடிகளால் போகிற போது அந்த முல்லைக்கொடியில் எழுதினார். அதெல்லாம் எங்கள் வீட்டில் 85 வெள்ளத்தில் வீணாக போச்சு. அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன், வீணாக போச்சு. ஆனால் இப்போ முல்லைக்கொடி இதை எடுத்து அதெல்லாம் தூக்கணும். அதெல்லாம் மொத்தமாக கிடச்சிதுன்னா தூக்கலாம். அப்படி பாடல் தல பயண அனுபவங்களே அவருக்கு நிறைய அதிகம். பல இடங்களில் அப்படி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படி செய்வார்கள். அருள் நலங்களெல்லாம் விளக்கி சொல்ல வாய்ப்பில்லை. தேவார பாடல் பெற்ற தலங்கள் மொத்தமாக 276. அண்மையில் கிடைத்த கிளியன்னூர் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற அங்கேயும் போயிட்டு வந்தோம். அப்புறம் திருவிடைவாய் அதுவும் போயிட்டு வந்தோம். அவற்றுள் கைலாயம், ஈழநாட்டுக்கு 2ம் தவிர கைலாயம் போகிறதுக்கு வசதி இல்லை. ஏன்னா நிறைய செலவாச்சு. அந்த 85லலாம் 60,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு அப்போ உடம்பும் இடம் கொடுக்கணும், அப்புறம் பணம் இடம் கொடுக்கணும். அப்பாவுக்கு உடம்பு நல்லா தான் இருந்தது. அந்த வயிற்றில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாரு பாருங்க, 63 சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் நல்லா தான் இருப்பார். அவருக்கு சக்கரை வியாதிலாம் இல்லாது, அதனால் உடம்பு நல்லா தான் இருந்தது. ஆனால் 60,000 கொடுத்து போகிறது பெரிய தொகை, அதனால் போக முடியல. அப்புறம் ஈழ நாட்டுத்தெல்லாம் போக முடியாதபடி ஆயிடுச்சு. போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ இருந்த அந்த ஈழ விடுதலை போர் காரணமாக அந்த விடுதலை புலிகள், அந்த சிங்களர்கள் தமிழர்களுக்கு இடையான பிரச்சனையினால அந்த 2 தலம் கைலாயம் மட்டும் போக முடியல. ஏனைய தலங்களை எல்லாம் மந்த சார்பில் 12 ஆண்டுகளில் வழிபட்டு நிறைவு செய்தார். அப்புறம் மந்த செயலர், நம்முடைய தெய்வ இலக்கிய மன்ற செயலாளர் வாய சண்முகமையா அவர்கள், அவருக்கு 60 நடந்தது மணி விழா. அப்பாவும் நானும் தான் நடத்தி வச்சோம். அவங்க வீட்லேயே மாடியில், மொட்டை மாடியில் பெரிய பந்தல் போட்டு சிறப்பாக நடைபெற்றது. 2 காலம் வேள்வியெல்லாம் செய்து பண்ணோம். அப்போ அந்த அவங்க சண்முகம் செட்டியார் அவர்களும் வாழ்க்கை துணை இல்லம் வழிபாட்டரசி விசாலாட்சி அம்மையார் அவர்களும் இந்த மந்த பணிகளிலும் தலப்பயன்களும் ரொம்ப ஈடுபட்டு இருந்தவங்க அவங்க 2 பேர். அப்புறம் அந்த கோவிந்தசாமி ஐயா, அவர் இன்னும் சில பேர் அது அப்படி தொடர்ந்து அந்த பணியில் இருப்பாங்க. அதனால் குருகுலம் அடிகளின் தவ இருக்கை. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, அந்த வழிபாடெல்லாம் நிறைவு பண்ண பிற்பாடு இந்த மணி விழெல்லாம் முடிஞ்சு வாழ்த்தரங்கெல்லாம் நடைபெற்றது. அப்பொழுது அவங்களும் அடிகளாரோட ரொம்ப நெருங்கிய பழக்கத்தில் இருந்தாங்க. அடிகளாருடைய சொற்பொழிவுக்காகவே பழவேற்காட்டிலேருந்து சென்னைக்கு குடி வந்தவர். அதனால் குருகுலம் அடிகளாருடைய அந்த சமாதி கோயில் அது ரொம்ப நாள் கட்டாமல் இருந்தது. 80ல் திருவடி, 81ல் அடிகள் திருவடி அடைந்தார். ஆனால் அதுக்கப்புறம் கட்டலை, அது அப்படியே இருந்தது. அந்த சமாதி மட்டும் அப்படியே இருந்தது. அது ஏதாவது ஒரு கோயில் மாதிரி அமைக்கணும்னு நினச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் செட்டியார் குருகுல அடிகளின் தவ இருக்கை சமாதி திருவடி கோயிலை தன்னுடைய செலவிலேயே 50,000 வெண்போர் காசுகள் கொடுத்து செலவு செய்கிறேன் என்று நன்றாக அமைத்து விடும்படி அப்பா சொன்னபடி அவர் அதுக்கு ஒட்டுக்கொண்டார்.
அதை ஒத்துக்கொண்டு அது 50,000 முதல்ல சொன்னார். அப்புறம் அது 70,000 மேலே ஆயிடுச்சு. அது மொத்தமாக செட்டியார் தான் பண்ணார், தன்னுடைய செலவிலே பண்ணார். இன்றைக்கு குருகுலத்தில் அது ஒரு சிறு கோயிலாக ஒரு சந்நிதியாக இருக்கிறது. அதுலேயும் ஒரு தாமரை வைத்து அடிகளார் பூசப்பட்ட திருவடி வைத்திருக்கிறோம். அப்படி விரும்பியபடி அடியன் விரும்பியபடி பேரூர் சாந்தலிங்க சுவாமி ஐயா, அதுக்கப்புறம் சாந்தலிங்க சுவாமிகள் முன்னிருந்தவர், இப்போ இருக்கிற சன்னிதானத்து முன்னிருந்த சன்னிதானம் பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள், அப்புறம் அந்த கௌமார மடம் சுந்தர சுவாமிகள், தொண்டமண்டலாதீன குருமகா சன்னிதானம், இவங்கெல்லாம் வந்து தமிழிலேயே 10,000க்கும் மேற்பட்ட செலவில் குடமுழுக்கும் செய்து வைத்தார் சண்முக செட்டியார். கோயிலையும் கட்டி கொடுத்து குடமுழுக்கும் பண்ணி வச்சார். அந்த கோயிலை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக ஒரு அறக்கட்டளை நிறுவதாகவும் கூறியிருக்கிறார். அதுக்காக ஒரு அறக்கட்டளை வைக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்புறம் இதை பண்ணியிருக்கார், அதே செட்டியார் பண்ணியிருக்கிறார். இந்த நல்ல பல சூழ்நிலைகளுக்கு இடையே இந்த மாதிரி நிறைய சூழல், நல்ல இன்பகரமான நிகழ்ச்சி, நல்ல திருக்கோயில் வழிபாடு, தலப்பயணம், பல்வேறு அமைப்புகளோட சைவ சமய தொடர்பு சம்பந்தமான பணிகள், அவர் இடையில தமிழ் பணிகள், இப்படி ஏராளமான பணிகளை அவர் செய்து கொண்டார். இந்த சூழலுக்கு இடையில 1972 அப்போ தான் நான் கல்லூரி முடித்தேன். அந்த நேரத்தில் எங்கள் பெரியப்பா புலவர் புலவர் தேவராஜனார் ஒரு காலமானார். 75 தாயார் எங்கள் பாட்டி சிவகாமி அம்மையார் காலமானார். 85 எங்கள் சித்தப்பா நாரா முருகவேல் புலவர் 60-61 வயதில் தான் அவர் இருந்தார். ஆனால் மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் அவருக்கு வந்திருக்க வேண்டியது. காலச்சூழல், அவருக்கு இறைவன் திருவருள், ஒரு 60-61 வயதிலே அவர் காலமாயிட்டார். ஆரூர் இளவல் முருகவேலும் சிவகதி அடைந்தனர். அவர்கள் பிரிவால் ஏற்பட்ட மன உளைச்சலையும் பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலைகளையும் எப்படியோ குருவருளாலும் திருவருளாலும் கடந்து வந்தேன். 72 பெரியப்பா, 75 எங்கள் அப்பானுடைய அம்மா, அதாவது பாட்டி சிவகாமி அம்மையார், 85 எங்கள் சித்தப்பா. இந்த ஒவ்வொருத்தர் இறந்த பின்னாலும் அந்த குடும்ப சூழலில் பல்வேறு விதமான சிக்கல்கள், அதெல்லாம் பெரிய மன உளைச்சல் எங்கள் அப்பாவுக்கு. பெரியப்பா இறந்த பிற்பாடு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிளவு. சித்தப்பா இறந்த பிற்பாடும் ஒரு விதமான ஒரு சங்கடமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அதையெல்லாம் இப்போ சொல்லி ஒன்றும் சாப்பிட்டதில்லை. அந்த மன உளைச்சல் எல்லாம் ரொம்ப வருந்தி அப்பப்போ வருத்தப்பட்டு கொண்டிருப்பார். அப்போல்லாம் திருமுறை விண்ணப்பம் தான் செய்வார். அந்த மன உளைச்சலை பற்றிலாம் கூட ஒரு சுவாமிக்கு விண்ணப்பம் செய்து சில பாடல் எழுதியிருக்கிறார். அப்படி இருந்தாலும் எப்படியோ குருவருளாலும் திருவருளாலும் அதையெல்லாம் கடந்து வந்தேன். தொண்டாலால் துணையில்லை, தொண்டாலால் துணையும் இல்லை என்றபடி இயன்ற அருட்பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு மன அமைதியோடு இருக்கும் நிலை குருகுலம் அடிகள் திருவடி நிழல் இருந்ததாலே அமைந்தது. இப்படி பல்வேறு சூழல்கள், அலுவலக சூழல் ஒரு பக்கம், இந்த மாதிரி தொண்டுகள் ஒரு பக்கம், அடிகளாருடைய மறைமடிகளாருடைய மறைவுக்கு பின்னாலே அவருடைய அந்த விருப்ப ஆவணக்குழு அடிப்படையில் ஏற்பட்ட சில படிகளினால் ஏற்பட்ட 14 ஆண்டு வழக்கு, அதுக்கப்புறம் பெரியப்பா இறந்த பிற்பாடு குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு, சித்தப்பா இறந்த பிற்பாடு ஏற்பட்ட ஒரு சூழல், இப்படி பல நிலைகளெல்லாம் அவர் மனம் அழிந்தாலும் மனம் உளைத்தலாக இருந்தாலும் கூட இதையெல்லாம் கடந்து வருவதற்கு அவருக்கு குருவருளும் திருவருளும் துணை நின்றது. தொண்டனால் துணையும் இல்லை என்ற அடிப்படையில் அவருடைய செய்து வந்த பல்வேறு வகையான அருட்பணிகள், அதுதான் அவர் மன அமைதிக்கு ரொம்ப காரணமாக இருந்தது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது குருகுலம் அழகரடிகளாருடைய திருவடி நீழலில் இருந்து தான். அவரும் 81 திருவடி அடைந்து விட்டார். அப்படிப்பட்ட இந்த நிலைகள் தான் அவருக்கு வந்து எப்பொழுதுமே துணை, தொண்டு தான் அவருக்கு வாழ்க்கை முழுதும் துணையாக இருந்தது என்று சொல்லுகிறார். இந்த அளவில் நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். எஞ்சிய பகுதிகளை நாளை பார்க்கலாம் என்று அன்போடு. அதுக்கு பின்னால் வாரியாருடைய தொடர்பு, அப்புறம் வாழ்வேற் புலவர் தேமொழியார் அவருடைய தொடர்பு, அப்புறம் அவருடைய மணி விழா, அப்புறம் முக்கியமான சில நிகழ்வுகள், சைவ சித்தாந்த பெருமன்றத்து தொடர்பு, இதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த எளிய தொண்டனின் இனிய நினைவுகளில் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நாளை பார்க்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, சைவத்தின் மேன்மை ஓங்க சமநிலை உணர்வு தோன்ற தெய்வத்தின் தெளிவு காட்டும் திருமுறை வளர்த்த செம்மல் மை வைத்த கண்டறுதாளில் மகிழ்ந்தினிதிரையும் மண்ணல் மெய் வைத்த புகழ்சேர் ஆடல் அரசரை போற்றி வாழ்வாம். அருட்குருநாதர் ஆடலர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி. திருச்சிற்றம்பலம்.